எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும்.
தாயின் அன்பு. தந்தையின் பரிவு. நட்பின் பிடிப்பு. காதலின் இறுக்கம். இப்பிரபஞ்சத்தில் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கின்ற விஷயங்களே வாழ்க்கை. வாழ்க்கையை ரசித்தால் என்றுமே ஆனந்தம்.
ಬೇಗ ನೋಕು ಸುಬ್ಬು. சீக்கிரம் பாரு. ಸುಬ್ಬು ಬೇಗ ನೋಕಡ. வர மச்சான் எந்த பேஜ்? ஏய் +2 ரிசல்ட் இந்த பேஜ் தான்டா. வர சீக்கிரம் பாரு. ஏய் நான் பாஸ் இல்ல மச்சான். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். என்னம்மா அப்போ 2-3 நாளா டியூட்டிக்கே வரல? அது ஏன் கேட்குறீங்க? ஒரு கிரிட்டிக்கல் கேஸ் அட்டன் பண்ணதால 3 நாள் லீவ் போட வேண்டியதாக போச்சு. அப்படி என்ன கிரிட்டிக்கல் கேஸ்? புரியலையே. வீட்டில் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குன்னு ஒருத்தன் வந்தான். அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புனேன். இப்போ அது பிரச்சனையில் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க? சாப்பாட்டுக்கு அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி மாத்திரை போடுங்கன்னு சொன்னேன். ஆனா அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? சாப்பாட்டுக்கு முன்னாடியே மாத்திரையை போட்டுட்டு தூங்கிட்டான். தூங்குன பையன் 3 நாள் எந்திரிக்கல. வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. குடு. என்ன ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறீங்க? என்ன விசேஷம்? பையனுக்கு பிறந்த நாளா? அதை விட சந்தோஷமான நாளுங்க ஐயா. என் பையன் பாஸ் ஆயிட்டான். வெரி குட் வெரி குட். சார் நீங்களும் எடுத்துக்கோங்க. வேண்டாமா, இப்பெல்லாம் நான் ஸ்வீட்டே சாப்பிட்றதில்ல. ஏன்னா சுகர் இருக்கு. இப்பதான் அறிந்து இவருக்கு ஏன் சுகர் வந்ததுன்னு. எப்படி கண்டுபிடிச்ச நான்? இன்னைக்கு பேசுறாருல அதனால தான். வேண்டாப்பா. அப்புறம் தம்பி, மேல என்ன படிக்க போறீங்க? அது வந்து ஐயா என் பையனும் உங்களை மாதிரி பெரிய டாக்டர் ஆகணுங்க. வெரி குட். ஐடி படிச்சுட்டு அமெரிக்கால செட்டில் ஆகிறத விட்டுட்டு எங்களை மாதிரி டாக்டரா ஏன்ப்பா கஷ்டப்பட போறேன்? சாரி சார், நான் பணம் சம்பாதிக்கணும் செட்டில் ஆகணுங்கிற எண்ணத்துல இதை நான் படிக்க வரல. இங்க வர்ற பேஷண்ட் எல்லாருமே கடவுளுக்கு மேல உங்களை தான் நம்பிட்டு வராங்க. ஆனா உங்களால முடியாத போது தான் அந்த கடவுளே தேடிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு புனிதமான தொழில் அந்த டாக்டர் தொழில். நான் இதை நல்லா படிக்கணும், நிறைய பேருக்கு சேவ் செய்யணும், அதான் என்னுடைய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. அதான் எங்க அம்மா விரும்புறாங்க. சந்தோஷம் தம்பி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. டாக்டருக்கு படிக்கிற ஒவ்வொரு இளைஞனும் உங்களை மாதிரி தான் யோசிக்கணும். உங்களுடைய எண்ணமும் அம்மாவுடைய ஆசையும் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, தெரிஞ்ச கண்ணு, தெரியாத கண்ணு, எல்லா கண்ணும் ஓடி போகணும். துப்புடா. இவன் மேல டேய், இங்க துப்புடா. ஓ து, பு, பு. அம்மா இவ்வளவு கோவமும் அந்த டாக்டர் மேலே இல்ல நம்ம நாயர் மேலையா? இவன் மேல எனக்கு என்னடா கோவம்? பொறாமடா பொறாம. போயும் ஒரு ஆயாவோட பையன் டாக்டருக்கு படிக்கிறானேன்ற பொறாம. இதோ பாருடா, டாக்டருக்கு மட்டும் இல்ல, அதுக்கு மேல என்னென்ன படிப்பு இருக்கோ நீ படி. உன்னை நான் படிக்க வைக்கிறேன். அப்ப கல்யாணம் கழிஞ்சிட்டு பேரம் பேத்தி பாக்குற ஆசை இல்ல. அம்மா நீங்க போமா. நாயர் முதல்ல அது நீ செய். அம்மா பாய்மா பாய்மா பாய்மா. பாய் அஸ்டு சும்மா. என்ன ஒண்ணு கேட்டிலடோ. எவட போய் இவன் நேரம் வேற ஆயிட்டே போகுது. என்ன மாஸ்டர், டீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எங்க போறீங்க? காசி ராமேஸ்வரம் போகணும். நான் காலேஜுக்கு போகணும். எந்த மோனை காணாம நான் டென்ஷன்ல இருக்குது. மிண்டாதிருக்கு சேட்டா. எந்தா ஒரு 5 ரூபீஸ் இருக்கா? எடா குடிகார பட்டி, நீ இவட அடிக்கடி வந்து என்னோட பிசினஸ் கெடுக்கணும். ஒரு திவசம் சுடு தண்ணியை பிடிச்சு வலிச்சு மூஞ்சில விட்டறியும். அன்னைக்கு தானே நீங்க நல்லா திருந்தும். போய்க்கடா. சேட்டா, எங்க நாட்டுல உனக்கு இடமும் கொடுத்து, எங்க ஊருக்கு தண்ணியும் கொடுத்து, பாலையும் கொடுத்து, அதை சூடு பண்ணி டீ நீ எங்களுக்கே விற்கிற. ஆனா நாங்க ஒரு 5 ரூபீஸ் கேட்டா இல்லன்ற. அது வேற ஒண்ணும் இல்ல. எங்கள்ட நாட்டுல தண்ணி கிடைக்குது, பால் கிடைக்குது, சக்கரை கிடைக்குது. இதெல்லாம் கலக்கிறதுக்கு தான் ஆள் கிடைக்கல. அது ഞങ്ങൾ தானே அது கொண்டா கடை வச்சது. சரி, நம்மளுக்குள்ள எதுக்கு ஸ்டேட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை? நீங்க 5 ரூபாயில சோதிச்சது வசமா மாட்டினா கபடி 50 ரூபாய். அப்படி வா வழிக்கு. போய்க்கோ. நல்ல வேளை 50 ரூபாயில தண்ணி திருப்பி விட்டு. என்ன நாயர், நீ அக்கௌண்ட்ல வச்சுக்க. நினைக்கிறதுல அக்கௌண்ட் என் அக்கௌண்ட்ல இல்ல, இப்ப போனானே என் தம்பி, அவன் அக்கௌண்ட்ல வச்சுக்க. என்ற குருவாயூரப்பா, கடன் கொடுத்து ஞான் கடங்காரனாகும். எந்த அது എന്താ അച്ഛൻ இன்னைக்கு ഇറങ്ങി വേടാ. വേഗം വാ. എടാ മോനെ, നീ ആയിട്ട് ഒരു ജോലിക്ക് പോവാനില്ല. ഇവിടെ ഉള്ള കടയ ജോലിയും പാക്കാനില്ല. നിന്റെ വയസ്സുക്ക് இந்த കുഞ്ചു കുട്ടികളോട് சேர்ந்து சுத்தி திரியுது. നിനക്ക് கொஞ்சம் கூட நாணமில்லை. நாயர், உங்க பையன் ஆச்சு, வேற எப்படி இருப்பான்? ஓ, பயங்கர புத்திசாலி. அங்கன ஒரு நினைப்பான் இவனுக்கு. டேய் சும்மா இருங்கடா. அங்கிள் நீங்க என்ன காலேஜ் தானே போனோம்? வாங்க நான் உங்களை டிராப் பண்ண, நீங்க வாங்க. இது டிராப்போ? ஆமா, படிக்கிறது டுட்டல் காலேஜ். ரெகுலர் காலேஜுக்கு போறவன் பில்டப். എടാ മോനെ, മനിതന്റെ ജീവിതത്തിൽ ഏതെങ്കിലും ഒരു ലക്ഷ്യം ഇരിക്കണമടാ. നിനക്കറിയോ? ஆமா, உங்களையும் உங்க நடவடிக்கையும் பார்க்கும்போதே தெரியுதே. சரி கிளம்புங்க, கிளாஸ் முடிஞ்சிட போகுது. கிண்டல் பண்ணாதீங்கடா. வருங்காலத்துல இந்த அച്ഛൻ വലിയ ആളായിട്ട് വരും. நான் வேணா உங்களை ட்ராப் பண்றேனே. ഞാൻ ഇവനോട് മോട്ടോർ സൈക്കിളിൽ പോയാലേ കാലേജിക്ക് പോവില്ല. സ്ട്രെയിറ്റ് ആയിട്ട് മെഡിക്കൽ കാലേജിക്ക് പോവും. എന്റെ ബാഡി പ്രേതപരിശോധനയ്ക്ക് തയ്യാറായിട്ട് ഞാൻ വരുന്നില്ല. ഞാനേ പോയിക്കും.
എടാ മോനെ പറയച്ചാ. ഞാൻ പോയി തിരിച്ചു വர വരയ്ക്കും കടം കൊടുക്കാമ കടയിൽ നോക്കി ആച്ചാ. മനസ്സിലായോ നല്ലോണം എടാ ആയിച്ചാ. ഉണ്ണി ക്ലാസ്സിക്ക് ടൈം ആச்சு சீக்கிரம் புக்ஸ் கொடு அங்கிள் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ நல்ல குட் பாய் ஆள் அப்பா போகிற ஸ்பீடுக்கு பாஸ் ஆவாரன்னு தெரியலையே. ஏன்னா உன் இம்சை தான் தாங்க முடியல. அதில் உங்கள் அப்பா வேற. அவருக்கு பொழுது போகலைன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேரம்பத்தியங்களை கொஞ்சம் வேண்டியதானே. அதை விட்டுட்டு எப்போ பாரு நம்ம உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க. அதை விடுங்கடா, நண்பன் பாசனாவது கொண்டாடிடுவோம். கடை இருக்குல்லடோ. வச்ச கால நான் பின்ன வைக்க மாட்டேன். எப்போதுமே வெற்றி மாலை எனக்கு தானடா. அம்மா சொல்லும் வார்த்தை அது தெய்வம் சொல்லும் வார்த்தை. தட்டாமல்லே கேட்டு நடக்கும் பிள்ளை நானடா. தொட்டு விடும் தூரம் தானடா, வனம் கையில் வந்து சேருண்டா. தொட்டு விடும் தூரம் தானடா, வனம் கையில் வந்து சேருண்டா. நேரங்கி போ நல்ல நேரம்டா. இளக்கதிரா நீ எழுந்தா இந்த உலகம் உன்னை பாராட்டும். முன்ன வச்ச கால நான் பின்ன வைக்க மாட்டேன். எப்போதுமே வெற்றி மாலை எனக்கு தானடா. அம்மா சொல்லும் வார்த்தை அது தெய்வம் சொல்லும் வார்த்தை. தட்டாமல்லே கேட்டு நடக்கும் பிள்ளை நானடா. வாடாத பூவ போல வாழ்வோம் வாடா. வாழ்க்கை ஒரு முறைதா வாழ்ந்து பாரடா. தேனீக்கள் போல நாம உழைக்கணும்டா தோழா. கேளாமல் கிடைக்கும் பல பரிசு நூறடா. என்ன பத்தி ஊருக்குள்ள கேட்டு பாருடா. அந்த நாட்டாமையின் பேரு சொல்லும் நல்ல பேரண்டா. ஆண்டினாலும் அரசனாலும் எனக்கு ஒண்ணுடா. அன்புக்கு தாடிமை என்று எடுத்து சொல்லுடா. கடிகார முள்ளா விளையாடு நல்லா. மனசோடு நீயும் உறவாடு நண்பா. நாளென்ன பொழுதென்ன ஆனந்த பண்பாடு. முன்ன வச்ச கால நான் பின்ன வைக்க மாட்டேன். எப்போதுமே வெற்றி மாலை எனக்கு தானடா. அம்மா சொல்லும் வார்த்தை அது தெய்வம் சொல்லும் வார்த்தை. தட்டாமல் கேட்டு நடக்கும் பிள்ளை நானடா. இளமை ஊஞ்சலிலே ஆட்டிடலாம் வாடா. எடுத்து நின்னு புட்டா ரத்த கலரிடா. படிச்ச பாட நமக்கு காட்டும் புதிய பாத. பாசம் காட்டி விட்டா குழந்தை நானடா. ஆடி மாசம் வீசும் காட்டி நம்பி பறக்குது. அழகான பொண்ண பார்த்தா மனசு தவிக்குது. ஓடி ஓடி உடைக்க வேணும் தலைவர் சொன்னாரு. அவர் தெய்வமாகி போன பின்னும் வாழுகிறாரு. நதியாக நீயும் நடை போடு நண்பா. பிடிவாதம் வேணா உனக்கீடு உண்டா. பூவாச்சு காயாச்சு தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு. முன்ன வச்ச கால நான் பின்ன வைக்க மாட்டேன். எப்போதுமே வெற்றி மாலை எனக்கு தானடா. அம்மா சொல்லும் வார்த்தை அது தெய்வம் சொல்லும் வார்த்தை.
தட்டாமல்லே கேட்டு நடக்கும் பிள்ளை நானடா. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எங்க அம்மாவோட கனவையும் லட்சியத்தையும் நான் காப்பாற்ற போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மச்சான். ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கேடா. லைஃப்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் மச்சான். ஒரு லவ் கிவ் ஏதாச்சும் இருக்கணும். இது வரைக்கும் என் லைஃப்ல நான் எதிர்பார்க்குற பொண்ணு வந்ததில்ல. அப்படி வந்தா பார்ப்போம். நிச்சயமா உங்க லைஃப்ல லவ் வரும்டா. டேய் அது எடுத்து தொலையேண்டா. மச்சான் சென்டிமெண்ட்டாக ரிங் அடிக்குது. டேய் ஒரு முக்கியமான கால். சரி சரி போய் சீக்கிரம் பெஸ்ட் வந்துடுறேன். நீங்க தான் நந்தினி அட்மிட் பண்ணீங்களா? டாக்டர் இப்போ அவ எப்படி இருக்கா? கீழே விழுந்த அதிர்ச்சியில் மயக்கமாயிட்டாங்க. போக போக சரியாயிரும். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, அதை விடுங்க. மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யலாம். அது எப்படி இந்த வயசுல சூசைட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு என்னங்க? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்ல, பிரச்சனை தான் காரணம். சரி நீங்க கிளம்புங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, நான் அப்புறமா சொல்றேனே ப்ளீஸ். என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம நீ அவளை கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறதுனால என் பொண்ணு இப்படிப்பட்ட முடிவு எடுத்துட்டா பாத்தியா? ஆமா, இவளை நானா கட்டாயப்படுத்தினேன். இவளுக்கு நல்லது பண்ண போய் எனக்கு இதெல்லாம் தேவைதான். பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக ஒன்னு ரெண்டாந்தரமா கல்யாணம் பண்ண, அது எவ்வளவு பெரிய தப்புங்கத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவால என் பிள்ளைகளும் நானும் உங்ககிட்ட கஷ்டப்படுறோம்டி. இங்க பாருங்க, உங்க பஞ்சாயத்துல உங்க வீட்டோட வச்சுங்க. இவன் மட்டும் பொழைச்சு வரல, நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவுதான். ஏய் ஏன்னா இப்படி கத்துற? கத்தாம ரெடி பண்ணுவான். அவனுக்கு கல்யாணம் நின்னு போச்சுங்கிற கவலை, என் பொண்ணு இப்படி ஆயிட்டாளுங்கிறது என்னோட கவலை. ஆமா, உங்க பொண்ணும் நீங்களும் உங்களோட இந்த சண்டையெல்லாம் வீட்டில் வச்சுக்கங்க சார். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் வெளியில போறீங்களா? நர்ஸ், இவங்களை வெளியில அனுப்புங்கம்மா. டாக்டர், என் பொண்ணுக்கு ஏதோ ஆகாம பத்திரமா பாத்துங்க டாக்டர். நீங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தா போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு தெரியும் சார். சரிங்க டாக்டர், புரியுதுங்களா? பாத்துங்க. டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புங்க. வரமா. டேய் என்னடி எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணுற? ப்ளீஸ் டி, ஒன்றே ஒன்று தானே கேட்குறேன் உன்கிட்ட. ஒன்று கொடுக்கறதுக்கு இவ்வளோ அழட்டிக்கிற நீ? ப்ளீஸ் டி. வேணாம், எங்க அப்பாக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்துருவாங்க செல்லும். ஒன்றே ஒன்றுடி ப்ளீஸ் டி. அடங்க மாட்டியாடா? மாட்டேன்டி, நீ ஒரு கிஸ் கொடுத்தாதான். ஏய் ஏன்டி தள்ளி விடுற? தென்னாலி படத்தில் வர கமல் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற? ஒரு கிஸ்ஸுக்கே அவ்வளோ பயப்படுறியே, நாளைக்கு எப்படி உங்கள் அப்பாவை எடுத்து என்ன கல்யாணம் பண்ணிப்ப? போதும் நிறுத்துறியா? இப்போ என்ன கிஸ் தானே வேணும்? டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா அதெல்லாம்? யாரா அவ? காதலி மச்சான். உனக்கு காதலி கிடைக்கலன்னு என் காதலை கெடுத்துட்டியாடா. போடாங்கு, நீயும் காதலும். நீ பாட்டு என்ன தனியா விட்டு வந்துட்ட. அங்க ஒரு பொண்ணு கடல் வந்து சூசைட் பண்ண போனா. நல்ல வேலை நான் அவளை காப்பாத்திட்டேன். என்ன ப்ராப்ளம் அவளுக்கு? எனக்கு எப்படிடா தெரியும்? டே மச்சி, ஒரு வயசு பொண்ணு சூசைடுக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா லவ் மேட்டர் தான். டேய் முட்டாள் மாதிரி பேசாதடா. இந்த காலத்துல காதலுக்காக யாராவது சூசைட்லாம் பண்ணிப்பாங்களா? நீ வேணா அவ சர்க்கிள்ல விசாரிச்சு பாரு, கண்டிப்பா லவ் ஃபெயிலியர் தான் இருக்கும். இல்லனா நம்ம குரூப் 1 வீக் செலவு நானே ஏத்துக்கிறேன் மச்சி. பார்க்கலாம். டே மச்சி, ஒரு வயசு பொண்ணு சூசைடுக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா லவ் மேட்டர் தான். நீ வேணா அவ சர்க்கிள்ல விசாரிச்சு பாரு, கண்டிப்பா லவ் ஃபெயிலியர் தான் இருக்கும். ஹாய், வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க சுப்பு ப்ளீஸ். உட்காருப்பா. இல்ல சார், பரவாயில்ல சார். பரவாயில்ல, உட்காருங்க. இவர்தான் சுப்பிரமணி, என் ஃப்ரெண்டு நந்தினியை காப்பாத்தினவரு. ஓ, அது நீங்க தானா? சரிங்க தம்பி, நீங்க பேசிட்டே இருங்க, நான் பக்கத்துல ஒரு விஷயமா போயிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. கேட்கறது தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்னங்க காரணம்? அவ அந்த முடிவெடுக்கிறதுக்கு அவ ஃபேமிலி தான் காரணம். நந்தினி சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில அவங்க அப்பா இவளையும் அவங்க அக்காவையும் வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்பதான் நந்தினியோட சித்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு.
அவங்க சித்தி கூட 2 தம்பிங்களும் வந்து தங்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் நந்தினியோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போட்டி போட்டாங்க. ஆனா அவங்க அக்கா வேற ஒருத்தரை லவ் பண்ணாங்க. அது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுனால அவங்க 2 பேரும் ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு இவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்க. அவங்க 2 பேருமே நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணாங்க. நந்தினி 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 ஏப்பா பாக்கியா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? மூடு. நந்தினி கீழே வா. அக்கா இம்சாரசா வந்துட்டாங்க. உன்னதான் கூப்பிடுற, சீக்கிரம் கீழே போ. மேல மட்டும் வந்தா பேசியே கொன்றுவான். சரி வா. என்ன நந்தினி இப்படி பண்ணிட்ட? என்ன இப்படி பண்ணிட்ட? என்ன நடந்துன்னு சொல்லுப்பா. உங்க வேலையை பாருங்க. என்னடி இப்படி பேசுறான்? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதை விட எனக்கு என்ன வேலை? அதை கூட இந்தா. பிடிச்சிருக்கா? இருக்க நானும் வரேன். ஏண்டா அவதான் உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறாளே, அவளுக்காக காசெல்லாம் என்ன கரியாக்குற? அக்கா நீ என்ன இவரை விரும்பியா கல்யாணம் பண்ணிட்ட? ஆனாலும் குடும்பம் நடத்துறல, ஒழுங்கா அவளை எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. இல்ல அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தெரிஞ்சுக்கோங்க. என்னடா செய்வேன்? கொலையே பண்ணுவேன். செம்ம ஃபிகரா இருக்க. இவங்கிட்ட எப்படியாவது அவளோட அட்ரஸை கரெக்ட் பண்ணிடணும். டேய் யாரடா நீ கேக்குறல்ல? இல்ல பொண்ணு சூப்பரா இருக்கால. இந்த அழகான ஃபிகரை எங்கேயோ நான் பாத்திருக்கேன். ஆனா எங்கன்னா எனக்கு ஞாபகத்து வரல. இந்த பொண்ணோட அட்ரஸை மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைஃப் டைம் கஸ்டமர். அண்ணே நந்தினி இன்ஸ்டிடியூட்ல டிராப் பண்ணிட்டேன். அவங்கள யாரும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணல. ஆனா இவன் பாத்துட்டான்டா. என்னண்ணே சொல்றீங்க? போட்டோவை பாத்துட்டான்டா. போடுறா இவனை. டேய் எஸ்கேப். அது பிடிக்காம தான் நந்தினி இந்த முடிவுக்கு வந்துட்டா. இப்போ நீங்க அவளை காப்பாத்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த மாதிரி முடிவெடுக்காம இருக்கணும். எடுக்க மாட்டாங்க, நிச்சயமா எடுக்க மாட்டாங்க. அவங்க செஞ்சது தப்புன்னு அவங்க கண்டிப்பா உணர்வாங்க. நான் சேட்டா நாயர் இல்லையா? காலேஜுக்கா போயிருக்காரு? அதே காலேஜ் போயிட்டு. எனக்கு என்ன வேண்டியது? சாய் வேணுமோ, காஃபி வேணுமோ, இல்லைங்க 5 ரூபா வேணுமோ? அதெல்லாம் ஒண்ணே வேணாம். ஒரு டம்ளர் தண்ணி குடி, தாகமா இருக்கு. எடா தண்ணி குடுறா. செய்யுது. பாட்டில ஓப்பன் பண்ணி கிளாஸ்ல ஊத்துது. பார் என்ட்ரன்ஸுக்கு 30 ரூபா, வாட்டர் 5 ரூபா, கிளாஸ் 5 ரூபா. இந்த மாதிரி நாயர் கடை இருக்கிறதால எவ்வளோ மிச்சமாகுது? ஒரு கோட்டர் காசை இவனுங்களே பிடிங்கிட்டா நாங்க எப்படி குடிக்கிறது? இந்த குருவாரப்பா வர. தேங்க்ஸ் நாயர. என்ன நாயர் பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிற? பேய் இப்பதான் பறந்து போய். ஆமா, இந்த காதலுக்கு எதில் ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே, நம்ம செட்டோட இந்த காதல் இளவரசன் எங்க அவன்? நம்ம செட்டிலேயே வயசுக்கேத்த ஜோலியை பார்த்துட்டு காதலுக்கு எதில் ஜாலியாக சுத்தி தெரியும் அவன் தான். நாட்டுக்கு இதெல்லாம் தேவை, ரொம்ப முக்கியம். அவனை விடுறா. அந்த பொண்ணு வீட்டுக்கு போன என்னாச்சு? தாடா டேய், நம்ம சக்தி சொல்ற மாதிரி இந்த காதலுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு அவன் 2 மாமனங்களும் துடிச்சிட்டு இருக்காங்க. அவனுங்களை கட்டிக்கிறதுக்கு சாகரதே மேல முடிவு எடுத்துட்டா. அப்படியா? சரி, ஹாஸ்பிட்டல் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். டேய் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இது அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வா போலாம். இவனையும் உஷ்பேத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய் இந்த இத்து போன மூஞ்சில நோக்கி நோக்கி போர் அடிச்சு போயிடா. வாடா ஒரு சேஞ்சு கோயிலுக்கு போய் அவளை நோக்கிட்டு வராம். எடா சம்பத்து கடை நோக்கிக்கோடா. என்ன தெரியும்? அவன் மாமனுங்க நிக்கிறானுங்க. இவனுங்களை தாண்டி எப்பறம் நான் போய் நந்தினியை பார்க்க முடியும்? நிக்கு எதையும் செய்யாம். செல்வா செல்லுண்டோ? இருக்கு. அயல் நம்பர் போடு. அவன் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? எந்த இடத்துல இல்ல. அப்ப பொத்திக்கிட்டு இரு. டேய் 2 பேரும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கடா. சூப்பர் ஐடியா உண்டுடா. என்ன இப்ப நோக்கு. நாம அவளை பத்திரமா பாத்துக்கணும். நீங்க தான் நந்தினியோட அட்டெண்டரா? ஆமா. வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு நிமிஷம்.
இந்த மெடிசன் அர்ஜென்ட்டாக வாங்கிட்டு வாங்க. இது ரொம்ப ரேர், தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்து. சரிங்க, வாங்கிட்டு வந்து. வேறே இல்லாத மருந்து எங்க போய் தேட போறானே. அது டேய் டாக்டர்ஸ் மச்சா சூப்பர்ரா. ஓகே சுபே, நீ உள்ள போ, வெளில போய் அவளை நாங்க பாத்துக்கிறோம். என்னங்க இப்ப எப்படி இருக்கு? நான் ஹெல்ப் பண்றேன். இப்ப எப்படிங்க இருக்கு? விபூதி எடுத்துக்கோங்க. ஏன் என்னை யாரும் வாழவும் விட மாட்டீங்க, சாகவும் விட மாட்டீங்க? உங்களை யார் என்னை காப்பாத்த சொன்னது? இந்த உலகத்துல மனிதாபிமானம் இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள ஒருத்தரா நீங்களும் போக வேண்டியது தானே? உங்களுக்கு என்ன தெரியும், நான் ஒவ்வொரு நாளும் இருந்து அவஸ்தைப்படுறது, ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பழிக்கிறத விட ஒரேடியா போய் சேர்ந்துலாம் போல இருக்கு. ஏங்க கடன் தொல்லையில இருந்து காதல் தோல்வி வரைக்கும் தற்கொலை தான் முடிவா? இல்லைங்க, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எத்தனையோ வழியை தேடிட்டு போறீங்க. வாழ்றதுக்கும் நிறைய வழி இருக்குங்க, அதை தேடி பாருங்க. வாழ்க்கை அற்புதமா இருக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை மாதிரி சாகணும்ட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. இல்லைங்க, வாழணும்னு நினைச்சனால்தான் பலியோட போராடிட்டு இருக்காங்க. இந்த பூமியில நாமளும் வாழணுன்றதுனால தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. தேவையில்லைன்னு நினைச்சிருந்தா கருவிலேயே நம்ம காணாம போயிருக்கோம். இந்த உலகத்துல எதுக்கு வேணா பஞ்சம் இருக்கலாம், ஆனா அந்த அன்புக்கு மட்டும்தாங்க பஞ்சமே இருக்காது. மத்தவங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதாங்க நம்ம எப்படி வாழணுன்றத கத்துக்க முடியும். அந்த மாதிரி உங்களை வெறுக்கிறவங்க கிட்ட அன்பை காட்டுங்க, பயம் வரும். உங்களை விரும்புறவங்க கிட்ட அன்பை காட்டுங்க, மரியாதை வரும். அவ்வளவு ஏன் உங்க மேல நீங்க அன்பை காட்டுங்க, வாழணும்ன்ற வைராக்கியம் வரும். இந்த உலகத்துல எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வு இல்லைங்க, வாழ்ந்து காட்டணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பெல் அடிக்குது, இனிமே என்றுமே ஆனந்தமா தான் இருக்கும். சரிங்க, கிளம்புறேன். கூடி சீக்கிரம் நம்ம மீட் பண்றோம். இப்ப எப்படி இருக்கு அவனுக்கு பெயின்? மூச்சில் துடுப்பா? ரொம்ப நன்றி டாக்டர். நாங்கெல்லாம் பயந்துகிட்டே இருந்தோம், எங்க அம்மாவை காப்பாத்திட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். கடவுள் படைச்ச உயிரினங்கள்லயே விலை மதிக்க முடியாதது மனித இனம் மட்டும்தான். உங்க அம்மாவை தான் காப்பாத்தியாச்சே, அவங்கள நல்லா பாத்துக்கங்க. சரிங்க டாக்டர். அவங்க நல்லா இருக்கணும்னா தொடர்ந்து மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சரி. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை மாதிரி சாகணும்ட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. இல்லைங்க, வாழணும்னு நினைச்சனால்தான் பலியோட போராடிட்டு இருக்காங்க. இன்னும் கொலையானு அவனை தீர்த்து கட்டு ஞான். என்ன தடுக்கண்டா? என்ன அவனை கதகளி ஆடும், அவனுடைய ரத்தம் பூமியில ஓடும். என்னாச்சு? கத்தியை தூக்குற அளவுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நினைக்க அறியல சுப்பு. என் மகள் ஓமன குட்டிய டெய்லி ஒரு தள்ளி பொலி டார்ச்சர் செய்யணும். அது மட்டும் இல்ல, காலேஜ் விட்டு திரும்பி வரும்போ அவன் உடம்ப டச் பண்ணி கிண்டல் பண்றான். என் மகள் ஓமன குட்டி வீட்டுக்கு வந்து கரையணும். இத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கில்ல, இன்னும் அவனை தலை வாங்கும். ஞானு விடுறா, அட விடுறா. இதுக்கெல்லாம் நீங்க போவே கூடாதுங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல எந்த கையால அவனை கொண்டு. நீங்க அவசரப்படாதீங்க. நாயர், நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அவனை பார்த்தால வள்ளிய ரவுடி போல உண்டுடா. சிஸ்டருக்கு எதுவும் ஆகும் பேடி ஆயிட்டுடா. தங்கச்சியை கிண்டல் பண்ணிருக்க எவனா இருந்தா என்ன? யார் அவன்? ஹலோ, எவண்டி உன்ன பித்தாம் பித்தாம் கையில கிடைச்சான் செத்தான் செத்தான். இம்ரா, உங்க பேக் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் சொன்னது உங்க ஹேண்ட்பேக். ஹலோ ஹலோ, உங்களை நான் எவ்வளோ நாளா ஃபாலோ பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, டைம் ப்ளீஸ். ஏழ்ற இவன் தான் தினம் என் பின்னால வந்து தொந்தரவு பண்றான். என்ன பண்ணலாம் சுப்பு? 2 காட்டு காட்டுவோமா? டேய் டேய், அவன் என் தங்கச்சிடா. அண்ணனுக்கு தங்கச்சி மேல பாசத்தை இவனுக்கு அப்படித்தானே இருக்கும். நீ மட்டும் அவன் தங்கச்சியை கிண்டல் பண்ணலாம், அவன் தங்கச்சியை கரெக்ட் பண்ணக்கூடாதா? ஏய் என்ன நாயர், இவன் தங்கச்சியை கூட்ட எங்க போற? நானும் மீ பெண்குட்டியும் மோகன்லால் மம்முட்டி இணைஞ்சு நடிச்ச
2020 பிக்சர் காணாம போறோம். நீ கொஞ்சம் நிறுத்துறியா? நீ தப்பு பண்ணிட்டு அவங்கள மிரட்டுற. அவளும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே, பாவம்ல. வா வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. காலேஜுக்கு போறேன்னு பொண்ணுங்க பின்னால் சுத்துறியா? அவங்க அப்பா நீ உரிக்க போறாரு. ஏன் நாயர், உன் தங்கச்சி சினிமால எதுவும் நடிக்க போதா? சான்ஸ் தந்தங்கள் கலக்கும் கிளிக்கும். ஏய்யா, இந்த மாதிரி அரைங்குறையமா ட்ரெஸ் பண்ண எந்த மலதையா பார்க்காம இருப்பா? முதல்ல அடுத்தவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி நாம ஒழுங்கா இருக்கோமா இல்லைன்றது யோசிக்கணும். சாரி சுப்பு, இனிமே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேன். சொல்லாத செய். வரேன். ஏடா நாயர் தங்கச்சி அட்வைஸ் பண்ணி அவளையும் திருத்தி அனுப்பிட்ட. அதுபோல் ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் நீ திருத்த முடியும்னு நினைக்கிற? ஆமாம், பொண்ணுங்க எப்படி இருந்தால் உனக்கு பிடிக்கும்? அழகுல ஓவியமா இருக்கணும், அறிவுல காவியமா இருக்கணும், பேச்சுல திவ்யமா இருக்கணும், மொத்தத்துல பவ்யமா இருக்கணும். நந்தினி, நீ நார்மல் ஆயிட்டமா, இனிமே டிஸ்சார்ஜ் ஆயிடும். ஓகே டாக்டர், என் மக்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இந்த தேங்க்ஸை உங்க பொண்ணை காப்பாத்தின கடவுளுக்கு சொல்லுங்க. இந்த பூமியில நாமளும் வாழணுன்றதுனால தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. இனிமே என்றுமே ஆனந்தமா தான் இருக்கும். இங்க பாருங்க, இனிமே அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காம நீங்க தான் பாத்துக்கணும். பத்திரமா பாத்துக்குங்க. பாத்துக்கிறோம் டாக்டர். ஏன்டா அப்படி செஞ்ச? உனக்கு யாருமே இல்லை அப்படி செஞ்சியா? உன் அப்ப நான் இருக்கேம்மா. நீ படிச்ச புள்ள, எதையும் ஃபேஸ் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டியம்மா. ஆனா இங்க ஒரு பேஷண்ட் இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணா? இப்பதான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆகி போனாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்களா? என்னடா சுப்பு, பெண்ணோட உயிரை காப்பாத்திருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டு இருக்கா. நன்றி இல்லாத பெண்ணடா அது. செக். சுப்பிரமணி, என்னடா உடம்பெல்லாம் சுடுது? நீ வா, டாக்டர் கிட்ட போல. வா, எந்திரி. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வேண்டாம்மா. அம்மா சொல்றல, எந்திரிச்சு வா. மா, டென்ஷன் ஆக்காத, போய் வேலையை பாரு. என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ, சரி, இந்த மாத்திரையாவது சாப்பிடு. மா, எனக்கு மாத்திரைலாம் வேணாம்மா, ஒண்ணுமே இல்லம்மா. நீ இந்த மாத்திரை சாப்பிடலனா நான் பிரஷர் மாத்திரை சாப்பிட மாட்டேன். உனக்கு என்ன, இப்ப இந்த மாத்திரை சாப்பிடணும் அவ்வளவுதானே? குடு. இப்ப வழிக்கு வந்தியா? பாத்து. டேய், அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. சுப்பு, எனக்கு எல்லாமே நீதான்டா. உன் முகம் கொஞ்சம் வாடி இருந்தா கூட என்னால வாழ முடியாதுடா. ஓ சந்தோஷத்துக்காக தான் நான் உயிரோடையே வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. இப்ப என்ன, நான் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதானே? இரு. நாயர், நைட் ஷோக்கு 2 டிக்கெட் எடுத்து வை. ஏய், போன் அடிக்குது, யாரும் எடுக்கக்கூடாதா? ஏய் நந்தினி, முதல்ல கொஞ்சம் வழியை விடுங்க. ராமு, வழியை விடுறா. எப்ப பார்த்தாலும் விளையாண்டுக்கிட்டு. ஹலோ, அவளுக்கு எந்த குறையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். சரிங்க, வச்சிடறேங்க. விளையாண்டதெல்லாம் போதும்டா, போய் படிங்க. இந்தாங்க காஃபி. கீழே ஊத்திர போற. பாத்தியாடி என் மகளை? என் மக எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தியா? இப்படிப்பட்ட என் மகளை நான் இழந்துட பார்த்தேன். நல்ல வேளை, அந்த கடவுள் தான் என் மகளை காப்பாத்திருக்கான். இது எல்லாமே
எனக்காகத்தான் மாமா. அவ எனக்குத்தான்னு அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிட்டான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் கிளம்புறேன். மாமா ம், கொஞ்சம் என்ன பிரியா வீட்ல டிராப் பண்ணிடுறீங்களா? போலாம். அப்பா நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. சரிப்பா. பாத்தியாடி என் பொண்ணு, எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிகிட்டே இருப்பியே, அவ இப்ப எவ்வளவு மாறிட்டா பாரு. நீங்க வேணா உங்க பொண்ணை நம்பலாம், ஆனா அவ அக்கா மாதிரியே எவன் கூடயாவது ஓடிடுவான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவங்களை குறை சொல்லியே பழக்கப்பட்டவ நீ. உன்னை மாத்தவும் முடியாது, உன்னை திருத்தவும் முடியாது. இவளுக்கு பயந்தே என் காலமெல்லாம் கழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பேசிட்டு கிளம்பும்போது ஃபோன் பண்ணு. சரி, நான் வரேன். பாய். ஹாய் ஹாய். என்னடி ஆச்சரியமா இருக்கு? ராவணன் பின்னாடி சீதையா? இந்த மாற்றத்துக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி வா உள்ள போய் பேசலாம். உண்மையை சொல்லுடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஹேய் நடிக்காதடி, சுப்பு தானே இருக்கலாம். அப்புறம் என்ன, மனசுக்குள்ள இருக்கிறத அவங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? எப்படி என் உயிரை காப்பாத்தி வாழ்க்கைனா என்னன்னு புரிய வச்சு வைக்கிட்டு போய் நீ வேணும்னு கேட்டா என்னை சீப்பா நினைக்க மாட்டான். அதை விட ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போயிடலாம். ஃப்ரெண்டா இருக்க போறியா? அப்ப நீ அவனை லவ் பண்றியா இல்லையா? தெரியல. அப்போ மாமனங்கள் கட்டி வச்சாலும் கட்டிப்ப? அதுவும் தெரியல. அம்மா தாயை குழப்பாத, ஒரு முடிவெடு. மாமாவா சுப்புவா? சுப்பு சொல்லிதான் இப்ப இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷமா இருக்கேன். ப்ளீஸ் என்ன குழப்பாத. உன்னால ஒண்ணு உன் மாமனுங்க பைத்தியமாகணும், இல்லைன்னா உன்னை காப்பாத்தினவன் பைத்தியமாகணும். இந்த ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா நடக்கதான் போகுது. ஏன்னா உன்ன மாதிரி ஊம குசுமங்களை நம்பவே முடியாதுடி. ஏண்டி எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுற? எல்லாம் நல்லதாவே நடக்கும். போய் காஃபி எடுத்துட்டு வா. சரி சரி, என்னைக்கு இருந்தாலும் உண்மை தெரியதானே போகுது. என்னடா மச்சான், நம்ம குரூப் விட்டு இங்கே தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்க? சும்மா தான்டா. இதில் என்ன கன்ஃபியூஷன்? ஆபத்துலேருந்து அன்றைக்கி அந்த பொண்ணை காப்பாற்றினேன். டேய் வெறுப்பேத்தாதடா. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தவங்க தான் விதி. சம்மதமே இல்லாத உங்களை கடவுளே ஒரு இன்ஸ்டன்ட்ல மீட் பண்ண வச்சிருக்காரு. டேய் கன்ஃபியூஸ் பண்ணாத. அவள் உனக்காக வாழ போகிறவா, போய் உன் காலில் ப்ரப்போஸ் பண்ணா. டேய் நான் அவளை காப்பாத்தினது அவளை காதலிக்கிறதுக்காக தானே தப்பா நினச்சிக்க போறாடா. என்னடா சுப்பிரமணி, எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? டேய் பார்த்துடா, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ, மிஸ் பண்ணிட போற. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தானே, கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ கஷ்டமா இருக்காது, பார்த்துக்கலாம் மச்சி. இதுதான் உன் லைஃப், பார்த்துக்கோ. சுபு நீ ஒக்க டாக்டர் ஆனா எனக்கு எந்தடா செய்யணுங்களே? எங்கேயாவது கூட பண்ணிட்டு உத வாங்கினேன்னா அன்னைக்கு உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். காமெடி பண்ற நாயர். டே சுப்பு, பரீட்சைக்கு போகும்போது அதை பத்தி மட்டும் தான் பேசணும், புரியுதா? நாயரே இத புடி. இதெந்த சாயை வாங்கி வரட்டும். ஒன்னும் வேணாம், நான் ஏற்கனவே இதுல ஏலக்காட்டி போட்டு வச்சிருக்கேன். என் புள்ள டயர்ட் ஆகும்போது நீ அப்பப்ப ஊத்தி கொடு போதும். மா நாயர்லாம் உள்ள விட மாட்டாங்கம்மா. அப்ப நீயே சாப்பிடு. இந்தா புடி. என்னது இது? மாத்திரடா. எதுக்குமா? என்னடா இப்படி கேக்குற? நீ டயர்ட் ஆகும்போது ஒரு மாத்திரை, எழுதும் போது கை வலிக்கும்ல அதுக்கு ஒரு மாத்திரை, ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு படிச்சிருக்க தூக்கம் வந்தா அதுக்கும் ஒரு மாத்திரை. அப்படியே ஒரு பெட்டை கொடுங்க, அங்கேயே படுத்து தூங்கிடுவான். அதான் ஒரே பிள்ளையா இருந்தாலும் அதுக்காக இப்படியா? பின்னெந்தா அவன் எக்ஸாம் எழுதாம போனோம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போனோம். மா இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போனா விட மாட்டாங்கம்மா. உன் புள்ள டாக்டர் ஆகணுமா வேணாமா? என்னடா இப்படி கேக்குற? உனக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அப்ப இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. சரி, இந்த அம்மாக்காக ஒன்னு செய்வியா? சொல்லுங்க. ஹால் டிக்கெட்டாவது எடுத்துட்டு போவியா? அம்மானா அம்மா தான், போயிட்டு வரேன். ஏய் வாடா மச்சான் போலாம். நாங்க போறோம், நீ வந்துரு. ஹேய் இந்தமே பிடிச்சோ. டேய் மறந்துடாதடா, போகும்போது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு போ. என்ன சுப்பிரமணி, என்ட்ரன்ஸ் எக்ஸாமா? ஆமா சாமி, இந்த ஹால் டிக்கெட்டை அம்பாள் பாதத்தில் வச்சுட்டாங்க. பேஷா வச்சிருவோம்.
ஷக குடும்பஸ்யாஹ ஓம் சிவாய நமக ஓம் காம் தேவ்யே நமக ஓம் காம் பீமாய நமக ஓம் காம் புஷ்டியாய நமக ஓம் காம் சாஸ்பதாய நமக ஓம் காம் சர்பஞ்சாய நமக பார்வதி நமக ஓம் காம் துர்காய நமக ஓம் காம் சர்வாங்கி நமக ஓம் காம் வேதவேத்யாய நமக ஓம் காம் மகாவித்யாய நமக ஓம் காம் வித்யாதாத்ரே நமக ஓம் காம் சாந்தாய நமக ஓம் காம் மகாதேவி நமக ஜகமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த. அங்க என்ன ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டா. எக்ஸாம் டைம் ஆயிடும். வாடா போலாம். இது ஒரு பையன் என்னந்தானே யாராவது பார்த்தேலா? பாவம் எக்ஸாம் எழுத வேண்டிய பையன் ஹால் டிக்கெட்டை விட்டுட்டு போயிட்டானே பாவம். ஏன்பா இவ்வளோ லேட்டு? ஹால் டிக்கெட் எங்கப்பா? இருக்கு சார். சார் ஒரே நிமிஷம் சார், வந்துடுறேன் சார். சீக்கிரமாப்பா, டைம் ஆகுது. இதுதானே தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, நல்ல வேலை. ரொம்ப தேங்க்ஸுங்க. டைம் ஆகுது. முதல்ல நீங்க போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். சுப்பு, பெஸ்ட் ஆஃப் லக். சுப்பு, பாப்பா, நான் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்ட. இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதே ஹாஸ்பிட்டல்ல நீ பெரிய டாக்டரா வரணும். அதுதான் பையன் ஆசை. அம்மா, அம்மா. ஐயா, நான் என் பையனை பாத்தீங்களா தம்பி, உங்க அம்மா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த டாக்டர் வந்தாலும் நீங்க தான் டாக்டரா வர மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க அவங்க கனவை கண்டிப்பா நனவாக்கணும். நிச்சயமா டாக்டர். அம்மா, நான் சொல்றத கேட்டு ஷாக் ஆகாதீங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏண்டா, என்னாச்சு? இப்பதானே சொன்ன ஷாக் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு என் ஹால் டிக்கெட்டை நான் கோயில மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, எக்ஸாம் ஹால் போன என்ன எக்ஸாமே எழுத விடல. அப்பதான் தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஹால் டிக்கெட் கொடுத்தா. அப்பா, ஏண்டா அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறது இல்லையா? என்னம்மா பண்றது, கோயிலுக்கு போனா அதை விட்டுட்டேன். ஒரு பொண்ணை அடிக்கடி பார்க்கணும், பேசணும்னு நினைச்சா அதுக்கு பேர் தான் காதல். முதல்ல நீங்க போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. காதல் சட்டுன்னு பூத்து பட்டுன்னு பருவற ஒரு இனிமையான உணர்வு. நடிக்காதடி, சுப்பு தானே. மனசுக்குள்ள இருக்கிறத அவங்கிட்ட சொல்ல வேண்டியதானே. வண்டிக்கு ஏதாவது பிரச்சனையா? வண்டி திடீர்னு. சரி, நீங்க உட்காருங்க, நான் என்னன்றதை பாக்குறேன். வேண்டாம், நான் மெக்கானிக் கிட்ட பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க டாக்டராக போறீங்க. டாக்டர் மெக்கானிக் வேலை பார்க்கறது தப்பா? எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதாங்க ஆபத்துல உதவியா இருக்கும். நீங்க போய் உட்காருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். இல்ல, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு தேங்க்ஸ்? மிஸ் ஆன ஹால் டிக்கெட் கொடுத்து என் வாழ்க்கைக்கே வெளிச்சம் காட்டியிருக்கீங்க, அதுக்கு தான். நீங்க எனக்கு மறுபிறவியே கொடுத்துருக்கீங்க.
உடனே கிளம்பி தான் ஆகணுமா? இப்ப கிளம்புறேன். பின்னால நம்ம மீட் பண்ணி தானே ஆகணும். பார்த்து
இத்தனை நாள் ஆயிட்டு ஆளை காணோம். வர்றா ரொம்ப நாள் ஆளே காணாம போயிட்டான். வெயிட் பண்றா தரமா. ஏய் ஒண்ணுதான் சாப்பிடுங்க. சுபு சத்தியம் பாரு என் அடுத்து ஏதோ நீ மறைக்குന്നില്ലല്ലോ. அவன் தான் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டானே. டேய் ஜட கொஞ்சம் அட. அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாயரே, சும்மா குடுக்கணும்னு தோணுச்சு அதான், வேற எதுவும். என்ன நாயரே பையனை பார்த்தா ஏதோ ஒரு மார்க்கமா இருக்கிற மாதிரி தெரியல. സുബ്രഹ്മണി ഉണ്മ പറ ലവ് വർക്കൗട്ട് ആയില്ലേ? ഏതായാലും എൻ്റെ അടുത്ത് പറ, ഞാൻ നോക്കിക്കൊള്ളാം. நாயரே நந்தினி நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நாயரே. அவ ஒத்துக்கிட்டா. மாட்டினாண்டா காதல்ல மாப்பிள்ள. காதலுங்கிறது கடல் மாதிரி, அதில் விழுந்தோன்னு வச்சுக்க, நீச்சல் தெரிஞ்சால் தப்பிச்சிடலாம், இல்லை அவ்வளோதான். டேய் காதலிக்கிறது தப்பலடா. இந்த உலகத்துல ஜாதி மதம் மொழி இனம் கடந்ததே காதல் மட்டும்தான். அதை யாராலையும் அழிக்க முடியாது. அவ்வளவு ஏன் இந்த உலகத்துல மனிதனம் இருக்கிறதே காதல்ற சக்தினால தான்டா. காதல் கூட கடவுள் மாதிரி புனிதமானதுதான். ஏய் போதண்டா, நீ சொல்ற காதல்லாம் இப்போ எக்ஸ் காதல் ஆயிடுச்சுடா. இப்போல்லாம் ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்ணுறாங்க, ரெண்டாவது நாள் கால் பண்ணுறாங்க, மூணாவது நாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஐம் சாரி நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு எஸ்கேபே ஆயிடுறாங்க. நீ என்னடானா காதலை கடவுளோட கம்பேர் பண்ணுற. டேய் விடுடா, இப்போதான் அவன் காதல் சப்ஜெக்ட்லேயே என்ட்ரி ஆயிருக்கான். இதில் அவன் ஜெயிச்சா சூப்பர் ஹிட்டு, காதல் ஜெயிச்சா நம்மெல்லாம் அப்பிட்டு. எனக்கு நம்பிக்கை இருக்குடா, என் காதல நானும் ஜெயிப்பேன், என் காதலும் ஜெயிக்கும். இங்க ரெண்டும் ஒண்ணா சேர்ந்துருச்சு, இனிமே நமக்கு கொண்டாட்டம் தான். யாரும் எதுவும் செய்ய முடியாது. என்னென்ன பங்காளி பாத்தியா, பசங்களாம் சந்தோஷமா இருக்காங்க பாரு. ஆமா பங்காளி, இனிமே நாம எந்த சூழ்நிலையிலையும் பிரியக்கூடாது. நந்தினிய நீயே கல்யாணம் பண்ணிக்க. வேணாம் பங்காளி, நீயே கல்யாணம் பண்ணிக்க, என்ஜாய் பண்ணு. நீயும் தானே லவ் பண்ண. அப்போ ஒன்று செய்வோம், அவட்டே கேட்டுருவோம், அவ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாளோ ஒருத்தர் விட்டு கொடுத்துருவோம். என்னங்கடா? ஆமாண்ணே. அவ அக்கா லவ் பண்ணி ஓடி போன மாதிரி இவளையும் விட்டக்கூடாது. நம்மள மீறி எவனாவது ஒருத்தன் வந்தான் சங்குதான். அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா நம்ம பொண்ணு தானே தப்பா பேசுவாங்க. என் பொண்ணு மகாராணி மாரி வாழறவ. போயும் இவனை நீங்க விடுங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஊர் உலகத்துல யார் செய்ய தப்பா செஞ்சுட்டா இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? உங்க அக்கா தங்கச்சி பண்ணி நாங்க சுத்துற சும்மா விட்டுருவியா? அது மாதிரிதான் எல்லாருக்கும். எங்க முதல்ல உங்க பொண்ணு கூப்பிட்டு கேளுங்க, இவன் உங்க பொண்ணு பின்னால சுத்தினாலா இல்ல உங்க பொண்ணு பின்னால சுத்தினாலான்ட்டு. அவ நான் பெத்த பொண்ணு தேவி. அவன் தான்ப்பா என் பின்னாடி சுத்தினான். பாவி. கவலைப்படாதடா, காதல் கை விட்டாலும் நண்பனை கைவிட மாட்டான். டேய் என்னடா எங்கடா பாத்துட்டு போற? என்ன தெரியல உனக்கு? என்னடா தெரியாம அடிச்சிட்ட? என்ன சிக்க மனசுல என்ன ஓவரா பேசிட்டு தெரியாம அடிச்சிட்டேன்னு சொல்றல. இடிச்சல தெரியாம அடிச்சிட்டு பேசிட்டு இருக்க நீ. அவரை விடு விடு, நீங்க போங்க. இதால இவ்ளோ டென்ஷனா இருக்கா? அவ்வளவுதான் உன்ன. கொஞ்சம் அமைதியா இரு. நான் இல்ல நம்பி அவன்தான். நீ வா. உன் ஃப்ரெண்டோட லவ்வர் ஏமாத்தினால எல்லார் மேலே கோவத்தை காமிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ற முடி யோசிக்கிறது இல்லையா? இது நம்மளுக்கு சரிப்பட்டு வருமா வராதான்ட்டு. ஏன் அவங்க அப்பா அம்மா பெர்மிஷன் கேட்டு லவ் பண்ண வேண்டியதானே? கடைசி வரைக்கும் இந்த காதலை தோத்து போறது ஆம்பளைங்க மட்டும்தான். அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டா காதல் எதுக்கு? ஸ்ட்ரெயிட்டா மேரேஜ் தான். காதல் தோல்வினா ஆண்கள் தாடி வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு அனுதாபம் தேடுவீங்க. ஆனா பெண் எந்த சூழ்நிலையிலையும் அவ தோல்வியை வெளியே சொல்ல முடியாது. மனசுக்குள்ளே நினைச்சு உருகி அவ சாகும்போது தான் அது மறையும். சாரி நந்தினி. சரி இதுக்கு போய் நீ எவ்வளவு டென்ஷன் ஆவற? பரவாயில்ல, பல காதல் தோக்கலாம், ஆனா சில காதல் ஜெயிக்கும். நம்ம காதல் ஜெயிக்கிறதா இருக்கட்டும். நீ டாக்டர் கோர்ஸ் முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். நான் மறுபிறவி எடுத்ததே
உன் கூட வாழதான் சுத்தம். எனக்கு ரொம்ப பெருமையாகவும் கர்வமாகவும் இருக்கு நந்தினி. நான் உன்னை காதலிக்கிறது நினச்சி. Clinically, death is defined as an absence of brain, activity as measured by EEG injuries. Activities are measured by EEG injuries to the brain. ஹலோ, பாவி அம்மா இது மாதிரி அனாதையாக்கி விட்டுட்டு போயிட்டியம்மா. சக்தி, டேய், என்னடா பண்ணிருக்க? டேய், என்னடா பண்ணிருக்க? டேய், என்னடா இது? டேய், என்னடா இவன் பண்ணிருக்க? பாருடா. டேய், எதுடா டேய்? என்னடா இது? டேய், சக்தி, டேய் சக்தி. டேய், டேய் இவனை பாருங்கடா. டேய், இப்படி சாகிறதுக்கு தான் காதலிச்சியாடா? யோ, போதுமாயா? உன் படத்தை முறாலே இவனை அநியாயமா கொண்டுட்டியா? அந்த படத்தாலே உயிரை திருப்பி தர முடியுமாயா? பெரிய மனுஷனேடு ஜாதி அந்தஸ்து உங்ககிட்ட போலியான கௌரவத்தை பேசி கொண்டுட்டியா? சக்தி இவ்வளவு மனுஷங்கடா, மிருகங்கடா இவங்க. ரொம்ப ஓவரா பேசுறடா. டேய் சண்முகம், நிறுத்துடா. தம்பி, எல்லாத்தையும் இழந்துட்டு நான் நிக்கிறேன். பெத்தவங்களை விட காதலுக்காக உயிரே தர முடியும்னு என் பொண்ணு எனக்கு புரிய வச்சுட்டா. இவங்களோட இறுதி ஊர்வலத்தை எந்த தகராறு இல்லாம நாம நடத்தணும். இந்த காதலர்களுக்கு நாம செய்யற கடைசி மரியாதை. தம்பி, நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எந்த கலாட்டமும் வேணாம். அப்படியே லெஃப்ட் அப்படி தானே. நிறுத்து பிடி. പോയിക്കോ. ഹലോ മൈ ഡിയർ ബോയ്സ്, സീ എൻ്റെ പ്രിയமான കുഞ്ഞുങ്ങളെ കണ്ടോ, ഞാൻ പട്ടം മേടിച്ചു. ഇന്ന് തന്നെ എൻ്റെ ജനനം പൂർത്തിയായി. പിന്നെ നിങ്ങൾ എന്തിന് ചോഹമായിരിക്കുന്നു എനിക്ക് അറിയും. എന്തു ചെയ്യാം, ആ കുഞ്ഞു ശക്തി അവസരപ്പെട്ട് ഇങ്ങനെ ഒരു മുടിവെടുത്തത്. அதுக்கு നിങ്ങൾ എന്ത് ചെയ്യും? പിന്നെ ജീവിതത്തിൽ മനുഷ്യனுக்கு ഒരു ലക്ഷ്യം വേണം. അതിൽ കടசி വரைக்கும் പോരാടി ജയിക്കണം തന്നെ മനുഷ്യൻ. ഇഫ് ഇറ്റ് ഈസ് ലവ് ആർ എനിത്തിങ്. എന്നെ കണ്ടോ, എൻ്റെ வாழ்க்கையில் എൻ്റെ ഒരേ ലക്ഷ്യം ഈ ഡിഗ്രി മേടിക്കുന്നത്. ലക്ഷ്യവാദികൾക്ക് ഈ വയസ്സെല്ലാം ഒരു തടയേ கிடையாது. നടന്നതൊക്കെ മറക്കണം. നിങ്ങൾ வாழ்க்கையில മുன்னுக்கு வரணும். കാലം എല്ലാ സോകത്തെയും മാറ്റിയിടും. ഇതാണ് എൻ്റെ പ്രത്യേക അഡ്വൈസ്. മനസ്സിലായോ? ആക്കണം. சார் போஸ்ட். அம்மா, அம்மா. என்னடா? அம்மா, நான் பாஸ் ஆயிட்டேம்மா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட். எனக்கு அப்பவே தெரியும்டா நீ பாஸ் ஆயிடுவேன்னு. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சந்தோஷமா இருக்கு நந்தினி. MBBS படிக்க போறேன். எங்க அம்மாவோட ஆசை நிறைவேற்ற போறேன். சுப்பு, இப்பதான் நீ தாடியெல்லாம் எடுத்துட்டு படிக்கிற பையன் மாதிரி இருக்க. இங்க உட்காந்துக்கலாமா? சுப்பிரமணிய MBBS கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
பின்ன எத்தனை வருஷ கனவு. உன்னை சந்திச்ச நாள்ல இருந்தே என் வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா நடந்துட்டு இருக்கு. ஸ்டேட்டஸை பார்த்து என்னை கைவிட்டுற மாட்டியே. ஏய் லூஸ் மாதிரி பேசாத. நீ மட்டும் இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்லை. நம்பலாமா? இந்த கோயிலை வச்சு சத்தியமா சொல்றேன். போதுமா? சரி டாக்டர் சார், நான் கிளம்புறேன். ஏய் இப்பதானே வந்து அதுக்குள்ள வா. பாய். பை பை. ரூட் அப்படி போகுதா? டேய் போதும்டா உன் போய் சத்தியம் நிறுத்துடா. டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அதெல்லாம் சும்மா உங்களை பார்க்க தானே வந்தேன். நிறுத்து, எல்லாம் நாயர் அறியாம. என்ன நாயர்? எத்தனையோ வருஷம் ஒன்னா பழகி இருக்கோம். நீ பாஸ் ஆன விஷயத்தை எங்ககிட்டே சொல்ல. ஆனா நேத்து வந்த காதலி உனக்கு முக்கியமா போயிட்டால. டேய் மச்சான் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. என்னடா பண்றது? காதலுக்கு இருக்கிற பவர் நட்புக்கு இல்லாம போச்சு. கரெக்ட் மச்சான். இப்போ என்ன பண்ணுன்றீங்க? சரி வா போலாம். எங்க பாஸ் ஆன விஷயத்தை கொண்டாட போவோமோ? இல்ல அவன் யாரு? எங்க 2 பேரையும் ஏமாத்த நினைச்சியா? இப்போ நீ உள்ள போலாம். நந்தினி, ஆனா ஒண்ணு, நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வரும்போது எங்க 2 பேர்ல யாருக்கு பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டு வா. போ ஓ பங்காளி பாத்தியா? எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரலாம் வா. நானும் தேடுறேன், நீயும் தேடு. சார் வேற எதுவும் வேணுமா சார் உங்களுக்கு? இல்ல இதுவே ரொம்ப அதிகம். இதுக்கு மேல என்ன குடிப்பாங்கன்னு தெரியாது. ஒருவேளை வேற எதனா கேட்டா கொடுத்துருப்பா. இந்த காசை வச்சுக்கோ. சரி ஓகே சார். சரி எங்கடா நம்ம நாயரு? ஆந்துவே மச்சான். கட்டிங்க ஷேவிங். அப்போ 30 ரூபா கொடு. எதுக்கு? நீ தான் சொன்ன. அதனால 30 ரூபா கொடுத்தா மூஞ்சி நல்லா இருக்கும். இல்லை வாய் வாடகை எடுத்துக்கும். பரவாயில்லையா? இந்தா இந்த மூஞ்சே சரியில்லை, பிடிடும். ஹலோ பாட்ரு பாக்கெட்டு வாங்குவே. ஐயோடா என்ன நாயர் லேட்டு? என் டைமே சரியில்லடா. முதல்ல நீ வாட்ஸ்அப் மாத்து. அடிச்சுதுடா. தேங்க்ஸ் நண்பா. ஏ வேண்டாடா, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வாயை கொடுத்துட்டு 30 ரூபா ஏமாந்து வந்திருக்கேன்டா. அது போட்டா விடு. நாயர் அது உன் கோட்டா. சுபே நீ பெரிய டாக்டரா வரணும் மச்சான். ஆமாடா சுபு, அங்கன நீ டாக்டர் ஆயாலே காசு வாங்காம ஊசி போடணும் கேட்டோ. அப்போ நீ வெட்டினரி டாக்டர் ஆக வேண்டியதுதான். எப்போ இருந்தா நம்ம டாக்டர் ஆனால் போதும்ல. சூப்பர் மச்சான், சூப்பர் சூப்பர். ஹலோ சுப்பு, நம்ம மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே சார் நீ வாப்பா, நான் வந்துடுறேன். டேய் நான் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இருங்க. டேய் நான் வந்துடுறேன். ஓகே பை 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 பை. ஓகேடா.
உன்னை வேலைக்கு போக வேண்டாம் சொன்னா கேட்க மாட்டியாடி? கேட்க மாட்டியா? புருஷன் வச்சு கேட்க மாட்டேன். எவ்வளவு தாண்டி அடிக்கிறது? அப்புறம் என் பேச்சுக்கு என்னடி? என்ன பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறியே? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? பொம்பளையா நடந்துக்கிட்டா நான் ஏமா அடிக்க போறேன்? எக்ஸ்போர்ட் போறவளுக்கு எதுக்குமா லிப்ஸ்டிக்? எப்ப பாரு சந்தேகம் தாம்மா. ஓவர் டைம் முடிஞ்சு லேட்டா வீட்டுக்கு வந்தா கூட எவன் கூட ஊரை சுத்திட்டு வரான்னு போட்டு அடிக்கிறாரு. என் 2 பிள்ளைகளுக்காக பாக்குறேன். இல்லனா என் 2 பிள்ளைகளை கொண்டுட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன். ஏண்டாப்பா இப்படி பண்ற? ஒரு பொண்ணு நினைச்சா எப்படி வேணாலும் தப்பு பண்ணலாம். கட்டிக்கிற புடவையும் பூசிக்கிற பவுடரையும் வச்சு தப்பா முடிவு பண்ணாத. ஏமா அவனுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றானே, நீ கொஞ்சம் அனுசரிச்சு போக கூடாதா? வேலைக்கு போற இடத்துல பார்க்க லட்சணமா இருந்தாதான் வேலைக்கு வச்சுப்பாங்க. அதனாலதான் இப்படி இருக்கேன். இத பாருப்பா, ஒழுங்கு மரியாதையா சண்டை போடாம இருக்கணும்னா இருங்க, இல்லனா வீட்டை காலி பண்ணுங்க. எங்களை மட்டும் குறை சொல்றீங்களே, பக்கத்து பேச்சுலர் ரூம்ல எவனோ வந்துட்டு போறான். முதல்ல அதை போய் கேளுங்கம்மா. அத நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல போய் உன் குடும்பத்தை பாரு. ஓடி. அண்ணாமலை, இன்னைக்கு அந்த கம்பெனில கண்டிப்பா டைரக்டரா கமிட் ஆயிடுவேன். நானும் சீக்கிரமா ஹீரோ ஆயிடுவேன். பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே. ஆமா தம்பி, நான் டைரக்டராக ட்ரை பண்றேன். இவன் நடிக்க ட்ரை பண்றான். நீ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ற? பல வருஷமா என் மனசுல பதிஞ்ச ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். நானும் உங்களை மாதிரி தான் ஒரு லட்சியத்தோட வாழ்றேன். என்ன லட்சியம்? நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும். நீ ஒரு டைரக்டர் ஆகலாம், நீ ஒரு நடிகர் ஆகலாம், நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகக்கூடாதா? இது உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? என் மியூசிக் பார்த்து ஏஆர் ரஹ்மானும் யுவன் சங்கர் ராஜும் துண்டக்கான துணிக்கான ஓடத்தான் போறாங்க. அதை நீங்க பார்க்க தான் போற. காற்று வாங்க போனே. யோ நிறுத்தியா, சத்தம் போட்டு பாடாதையா. ஹவுஸ் ஓனருக்கு 3 மாசமா வாடகை தெரியலையா. அந்த அம்மாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம 3 பேரையும் கழுத்து பிடிச்சி தள்ளிடுவாங்க. நம்ம பிளாட்ஃபாரம் தான்யா. ஒரு படம், ஒரே ஒரு படம், இந்த வீட்டையே வேலை பேசுறேன். என் வீட்டை வேலை பேசுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வாடகை பாக்கிய கொடுங்கடா. ஏண்டா, காலையில நான் கொடுக்குற 4 இட்லியை சாப்பிடுறீங்க, மத்தியானம் சாப்பிடுறீங்களோ இல்லையோ, நைட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துறீங்க. பேச்சு மட்டும் பாரு, பிர்லா டாடா ரேஞ்சில் இருக்குதுப்பா. அம்மா சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சாலும் பில்கேஸ் ரேஞ்சில் ஃபீல் பண்றோம் அந்த அம்மா உண்மையான சினிமாக்காரன். இந்த வெட்டி பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த பாருங்க, காலையில என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. வாங்கடா போலாம். யாரு பெத்த பிள்ளைங்களோ அதுங்க தலையெடுத்து இப்படி கஷ்டப்படுது. பேச்சுலருக்கு விட்டாலும் வாடகை வர மாட்டேங்குது, ஃபேமிலிக்கு விட்டாலும் வாடகை வர மாட்டேங்குது. சே. ஏமா, இங்க ஒன்றும் வீடு காலி இல்லையே? நான் ராம் ஒய்ஃபோட சிஸ்டர், அவங்கள பார்க்கலான்னு வந்தேன். ஓ, அதான் முகஜாடை அப்படியே இருக்கு. அவன் எங்க வீட்டுல தான்மா குடியிருக்கான். வா உள்ள போய் பேசலாம். வாமா. காயத்ரி, இங்க பாரு, யார் வந்திருக்கா பாரு. இவங்க யார் தெரியுமா? உங்க அம்மாவோட தங்கச்சிமா. என்னமா பண்றது, உங்க அக்காவுக்கு இவங்களோட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. கடவுள் அவங்கள அல்பாயுஸ்ல கொண்டு போயிட்டாரு. ஆமா, ராமு அத்தா இங்க சவாரிக்கு போயிருக்காமா. இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ணிட்டு வரானோ. நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். காதலிக்கிறேன்னு சொல்றீங்க, அவசரப்பட்டு ஓடிட்டு கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க. நம்ம வண்டியில் நம்பி ஏறிட்டீங்கல்ல, உங்களுக்கு நல்ல வாழ்க்கைக்கு வழி காட்ட வேண்டியது என்னோட கடமை. வாங்க வாங்க தம்பி, நம்பி வாங்க. சார், போலீஸ் ஸ்டேஷன் வந்து இறக்குறீங்க. உங்களுக்கு நல்லது தான் செய்வேன், தைரியமா வாங்க வாங்க. நிறுத்துங்க சார், இப்ப கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? உங்க வீட்டு பொண்ணு ஆசைப்பட்டதான அவன் பின்னாடி போனா. அதானே, என் பையன் மட்டும் தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. நான் இந்த ஏரியா கவுன்சிலர்னு உங்களுக்கு தெரியும்ல. அதான் கிடைச்சிட்டாங்கல்ல, எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். ஸ்கூலுக்கு போற வயசுல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? உங்க வளர்ப்பு தான் காரணம். பணத்தை கொட்டி மட்டும் படிக்க வச்சா பத்தாதுங்க, பாசத்தையும் கொட்டணும், பக்குவமா நடந்துக்கணும். இல்லைன்னா இப்படிதான் வந்து நிக்கணும். இந்த பாரு, மீசம் முளைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆசை தேவையா உனக்கு? முதல்ல உன்னோட பெத்தவங்க ஆசையை நிறைவேற்று, உன் எதிர்காலத்தை அவங்க பார்த்துப்பாங்க. உனக்கும் சேர்த்தாம சொல்றேன், உங்க 2 பேருக்கும் என் மேல கோபம் இருக்கும் எனக்கு தெரியும். ஆனா அதை பத்தி நான் கவலையே பண்ணல. ஏன்னா உங்களை மாதிரி பல பேரை நான் பார்த்துருக்கேன்.
அறியாத வயசுல ஏற்படுற காதல்னால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல நல்லா படிக்கிற வழியை பாருங்க. வரட்டுமா இன்ஸ்பெக்டர் சார்? வரேன். போயிட்டு வாப்பா. ஏ ஆட்டோ, காதலிக்கிறது சரின்றியா தப்புன்றியா? தப்பான காதலை சரியா பண்ணா கூட தப்பு தான். ஒண்ணுமே புரியலையே. இப்படிதான் தினம் தினம் ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு வருவான். நான் அந்த குழந்தைக்காக பார்த்து பேசாம இருக்கேன். இல்லனா எப்பவோ காலி பண்ண சொல்லிருப்பேன். ஆமா, நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து நானே பேசிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற. அது அக்கா, ஏய் நீ எங்க இங்க? எப்படி? ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்க்காக வந்தேன். அப்படியே உங்களையும் குழந்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தபார், என்னைக்கு என் பொண்டாட்டி செத்து போனாலோ அன்னிலேருந்து உங்க குடும்பமும் வேணாம், உறவும் வேணான்னு நானும் என் குழந்தையும் தனியா வந்து சந்தோஷமா இருக்கோம். அந்த சந்தோஷத்தை கெடுக்க வந்திருக்கியா? இது பாருப்பா, அவ உன்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கா. முடிஞ்சா செய். எதுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற? அவங்க மாமா சித்தி செஞ்ச கொடுமைக்கு பாவம் இவ என்ன பண்ணுவா? இங்க பாருமா நந்தினி, உன் படிப்பு முடியற வரைக்கும் நீ இங்கேயே தங்கலாம். என்ன? ஐயோ, உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதுக்கா. கேடு கேட்டு போங்க. இங்க பாருமா, அவன் ஏதாவது பேசிட்டு போட்டோம், நீ அதை பத்தி வருத்தப்படாத. நான் இருக்கேன்ல. சுப்பு, நீ எப்பதான் வருவ? ஒன்றும் இல்லை, மெதுவாக தான் அவுக்குறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? இன்னைக்கு வீட்டுக்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். இன்னொரு விஷயம், உங்கள் அம்மா உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. சரியா? படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களை பார்த்தா வயசில் அவரை விட மூத்தவர் மாதிரி தெரியுறீங்க. கொஞ்சமாவது அட்வைஸ் பண்ண வேணாம்? ரொம்ப ஃபீல் பண்ணாத நாயர். ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இதெல்லாம் சகஜமான விஷயம். ஏன்டா சொல்ல மாட்டீங்க? எந்த தகுதிக்கும் வயசுக்கும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன் பாரு, அது எந்த தப்புடா. இதே தான் அந்த டாக்டர் சொல்லிட்டு போறாரு. டேய், நான் இப்பயே சென்னை கிளம்புறேன்டா. அம்மா வந்து என்ன சமாளிச்சிருங்க. போகண்டா, சொல்றதை கேளு. இல்ல நாயர், என்னால தான் இவ்வளோ பிரச்சனையாச்சு. அவ எங்க இருக்கான் வேற தெரியல. நான் இப்பயே சென்னை போயாகணும். என்னப்பா, எங்க என் பையன்? சென்னைக்கு போறேன்னு இப்பதான் போறான். ஐயோ, உங்களை நம்பி தானே விட்டு இப்படி போக விட்டுட்டீங்களே. இப்ப நான் அவனை எங்கன்னு போய் தேடுவேன்? என் புள்ள எங்க இருக்கானோ? Cheers. குரு, அப்படி இவருக்கு என்னதான் பிரச்சனை? காதல் தான். சின்ன பசங்கள்லாம் ஃபிகரை தள்ளிட்டு போய் டேட்டிங் சொல்லி ஒருத்தர் யாருன்னே தெரியாமல் போய்கிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா லவ்வரை காணன்னு ஊர் விட்டு ஊர் வந்து தேடிக்கிட்டு இருக்க. 2013 இளைஞன் மாதிரியே தெரியல. சொல்லவே வெக்கமாக இருக்கு. உடம்பு சம்பந்தப்பட்டது காதல் இல்ல, காமம். அது காசு கொடுத்தா கால்கள் கிட்ட கிடைக்கும். ஆனா மனசுங்கிறது நம்மளை பெத்து வளர்த்த அப்பா அம்மா கிட்டயும் உண்மையான நண்பர்கள் கிட்டயும் காதலி கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அது நம்ம இந்த பூமியை சுத்திட்டு இருக்கு. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் வேற இடத்த பாத்துக்கிறேன். அட என்னப்பா இதுக்கு போய் கோச்சுக்கிற? நம்ம ஊருக்காரனா போயிட்டேன். உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா எப்படி? இந்த மிடில் கிளாஸ் எல்லாம்ப்பா காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த பாரு, இப்போ உண்மையான காதலுக்கு எங்களால் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுறோம். ப்ராமிஸ்ப்பா. நிச்சயமா உங்க காதலை நாங்க சேர்த்து வைக்கிறோம். ப்ராமிஸா? கண்டிப்பா. ஹே நந்தினி, சுபு உன்னை தேடி சென்னைக்கு வந்துட்டாண்டி. நிச்சயமா உன்னை வந்து பாப்பா. நிஜமாவா? ஆமாண்டி, அவன் எத்தனையோ பிரச்சனைக்கு நடுவுல உன்னை பார்க்க வந்திருக்கான். அப்படியா? சரிடி. நான் சென்னைக்கு வந்துட்டேன். அம்மா பத்திரமா பாத்துக்கோ. நான் சீக்கிரம் வந்துடுறேன். நந்தினியோட
பிடிக்கிறேன். ஏய் இறங்கடா இறங்கடா. ஏய் இது என்ன உனக்கு ஆட்டோவா தருதா இல்லை ஜல்சா பண்ற லாஜா தருதா? வாடா வாடா. எவ்வளவு தைரியம் அந்த சிகாமணி தம்பி மேலே கைய வைக்கிறேன். அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? காதல் தான் சார் பிரச்சனை. என்னை ஒருத்தர் குத்த வந்தானே, அவன் தம்பியுடைய தப்பான காதலை நான் கண்டிச்சேன். அந்த கோவம் தாங்காமல் என்னை ஆள் செட் பண்ணி கொல்ல பார்த்தானுங்க. நல்ல வேலை நீங்கள் வந்து காப்பாற்றுறீங்க சார். இங்கே காதல்ன்ற பேரில் வெறும் அசிங்கம் தான் நடக்குது. அம்மா அப்பா உறவு நட்பு எல்லாத்துக்கும் பொய்யா வாழறது, இவங்க 2 பேர் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறது. இதுதான் காதல்னு சொன்னால் அதை நான் கண்டிப்பாக எதிர்ப்பேன் சார். இந்த மாதிரி காதல்னால யாருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது சார். அதனால தான் அதை நான் கண்டிச்சேன். சார் வந்து சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். ஆமாம் நீங்கள் எந்த ஊர்? நான் மயிலாடுதுறை சார். நான் வெளியூர், நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லை உள்ளூர்காரனா பிரச்சனையை பார்த்தும் பார்க்காம போயிருப்பாங்க, அதான் கேட்டேன். நீங்கள் எங்கே இங்கே? நான் என் ஃப்ரெண்டை தேடிட்டு வந்தேன் சார். வந்த இடத்துல அட்ரஸை வேறு தொலைச்சிட்டேன். அது பிரச்சனை எப்படியா கண்டுபிடிச்சிருவேன். பெஸ்ட் ஆஃப் லக். உங்களை அடுத்த தடவை சந்திக்கும் போது உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து சந்திக்கிறேன். கண்டிப்பா. என் ஃபோன் நம்பர் எடுத்துங்க. ஒரு நிமிஷம். 9444 0315. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். என் ஃபோன் ஆன்லேயே தான் இருக்கும். கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்ன பாஸ் இது? உங்கள் காதலுக்காக அடிபட்டிருந்தாலும் காவியமாக நீங்கள் என்னென்னா காதலுக்கு எதிரியான வில்லனை காப்பாற்றிருக்கீங்க. என்ன லாஜிக் பாஸ் இது? சரி வாங்க சாப்பிட போகலாம். இல்லை குரு, பசிக்கல. நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க, நான் தூங்குறேன். சுப்பு, காதலியை தேடணும்னா மனசு மட்டும் தெம்பா இருந்தால் பத்தாது, உடம்பும் தெம்பா இருக்கணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஹலோ, உங்களை பட்டினி போட்டு நாங்கள் மட்டும் சாப்பிட நாங்கள் மட்டும் சாப்பாட்டு ராமன்கள் இல்லை. மனசே சரியில்லை குரு. ரொம்ப குழப்பமாகவும் இருக்கு, பயமாகவும் இருக்கு. எங்க என்னால தான் நந்தினியோட வாழ்க்கை கெட்டு போயிடும்ன்ற ஒரு பயம்தான். அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், எங்க ஊருக்கு கூட்டு போயிடணும். அப்பதான் பாஸ் எனக்கு நிம்மதியே. பாஸ் பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது பாஸ். ஆமாம், நிச்சயம் நீங்கள் சேர தான் போறீங்க, நாங்கள் பார்க்க தான் போகிறோம். வாங்க பாஸ், வாங்க போகலாம். வாங்க பாஸ், போகலாம் வாங்க. அக்கா வாப்பா. இந்தாங்க வாடகை. ஓகே, இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வந்திருக்க? என்ன பிரச்சனை? வழக்கம் போல தான். வண்டியில் சில்மேஷன் பண்ண ஜோடியை பிரிச்சேன். அவனுக்கு கோவம் தாக்காம கத்தி கபட ஆள் செட் பண்ணானுங்க என்ன காலி பண்ணுறதுக்கு. ஐயோ, அப்புறம் என்ன, நம்ம ஊர்க்கார பையன் வந்து நம்மளை காப்பாத்தினா. இல்லைன்னா இல்லைன்னா என்ன, இந்த மாசம் வாடகை உங்களுக்கு கிடைச்சிருக்காது, அவ்வளோதான். தேவையா இது? நான் சொன்னா கேட்க மாட்டியா? யார் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? உனக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறது? அதான் என் கூட பிறக்காத அக்கா நீங்க இருக்கீங்களே, நீங்க பாத்துப்பீங்க. ஏதாச்சும் ஒன்று சொல்லி என் வாயை அடைச்சிரு. சரி, நான் ரூம் போறேன். நீ இன்னும் ஹாஸ்டல் போல? இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைச்சிரும். அப்புறம் யாருக்கும் தொந்தரவு தராம நானே போயிடுறேன். டேய், நீ முதல்ல போய் உன் வேலையை பாருடா. உங்க ஓனர் கல்யாண பத்திரிக்கை கொடுத்திருக்காரு, அது முதல்ல போய் பாரு போ. இந்த பாரு, அட்வான்ஸ் இல்லாம வாடகை இல்லாம வீடு கிடைச்சதுன்னு இங்கே டேரா போட்டுறாத. பேக் பண்ணிட்டு கிளம்புற வழியை பாரு. வந்துட்டா வரவு சொல்லி. நீ இங்கே இருமா. அவன் பேச்சுதான் அப்படி. ரொம்ப நல்லவன். நீ எதுவும் மனசுல வச்சுக்காதமா. நான் யாரையும் தப்பா நினைக்கல, எல்லாம் என் விதி. இவளுக்கு தான் நந்தினியை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றல, சும்மா ஏன் சார் தேவையில்லாம மிரட்டுறீங்க? யோ, உன் பொண்ணுக்கு தெரியும்யா, இவ போய் சொல்றா. இங்க பார்,
அவ எங்க இருக்கான்னு சொல்லல நீ உங்க 2 பேரையும் உண்டிலன்னு பண்ணிடுவேன். என்ன விளையாட்டு காட்டுறாளா அவ? சொல்லு, எங்க இருக்காங்கிற மேட்டரை சொல்லு. இவட்ட போய் என்னடா பேசிக்கிட்டே 4 போடு போட்டா உண்மையை சொல்ல போறான். கை வச்சிருவியா? வெயிடா பார்க்கலாம். யோ, அவன் என்ன முறைக்கிற? இங்க பார், உன் பொண்ணு நந்தினியும் ஃப்ரெண்டு. அவன் எங்க இருக்கான்னு இவளுக்கு தான் தெரியும். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க கிட்ட மறைக்கணும்னு நினைச்சீங்க? வா பங்களே, அதை மட்டும் கிடைக்கணும். அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் பார்த்துக்கலாம். சரி வா போலாம். வா, வா. யார் பேர்லமா அர்ச்சனை? நந்தினி, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். இதே நட்சத்திரத்துல இதே ராசியில தான் இப்போ ஒரு பையன் அர்ச்சனை பண்ணிட்டு போறான். சக குடும்ப சேமஸ்தைரிய என்னம்மா யோசிக்கிற? உன்னை போலவே யாராவது இருப்பாங்க. நீ எதுவும் யோசிக்காத, சாமி கும்பிடு. குரு நீங்க கிளம்புங்க, நான் பஸ்ல போயிடுறேன். நான் இன்னைக்கு உங்களுக்காக லீவ் போட்டேன். வாங்க முதல்ல உங்க லவரை தேடுவோம். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? ஆபத்துக்கு உதவும் தான் நண்பன். நான் உங்க நண்பன் தானே, வாங்க போலாம். கிடக்கேன் நான் எங்கே, உன்னை தேடும் எந்தன் கண்ணில் மழை மேகம். அன்பே அன்பே நீ எங்கே, அலை போல் ஆடும் மனம் எங்கே, அருகில் நீயும் இல்லை என்றால் உயிர் வாடும். மண்ணில் வந்தால் என் நெஞ்சில் நின்றால் பல வண்ணம் தந்து ஒன்று கலந்தாயே. அன்பே நீ எங்கே, அலை போல் ஆடும் மனம் எங்கே, அருகில் நீயும் இல்லை என்றால் உயிர் வாடும்.
ஏய் எங்கடா கிளம்பிட்டீங்க? சுப்பிரமணிய காணாம போறோம். அவனை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கீங்களா? சுப்பிரமணியம் நந்தினி வந்திருக்காங்கன்னு தெரியலையே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே, கண்டுபிடிச்சிடலாம். சுப்புவோட ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறானுங்கண்ணா. சுப்புவை பார்க்க போலப்பா, திருச்சூர் சுப்பிரமணிய காணாம போகுதுப்பா. எதுக்கு? நம்ம சுப்பு நந்தினி ஒன்னா சேரணும்ல, அதுக்காகத்தான். ஹேய் லூசுங்களா, நீங்கள் கேரளாவுக்கு போகிறதுக்கு பதில் சென்னைக்கு போனால் அவங்கள தேடி பிடிச்சி சேர்த்து வைக்கலாம்ல? ஆமாம், நல்ல ஐடியா தான். நாங்கள் அங்கேயே போகிறோம். அதுதான் கரெக்டு. தெருவா ஓகே, நாங்கள் வரட்டேன். நினச்சா என்ன சேட்டா, எங்கே கிளம்பிட்ட? அது 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 நானும் என் தங்கச்சியும். மரியாதையா உண்மையே சொல்லு, அந்த பயலும் நந்தினி எங்க போயிருக்காங்க? சத்தியமா தெரியாதுண்ணே, தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றேனே. அண்ணே இவனுக்கு எப்படி கேட்டால் சொல்ல மாட்டாங்க. 4 போடு போடுங்க, சரியா வரும். அண்ணே 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 உண்மையை சொல்லிடுறேனே, சுப்பு சென்னையிலேருந்து வரணுன்னு இருக்கானே. நானும் என் தங்கச்சிக்கும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேனே. ஆமாண்ணே, அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதானே. உண்மைதானே, நம்புங்கண்ணே. ஆமாம் நம்புங்கண்ணே. அதே அண்ணே. போதும் நிறுத்துக்கடா. உண்மையாவே அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியாது? இல்லண்ணே இல்லண்ணே, அறியலண்ணே. அறிஞங்களுக்கு கண்டிப்பாயிட்டு சொல்லுண்ணே உங்ககிட்ட. எனக்கும் தெரியாதுண்ணே. உண்மையை சொன்னா உடம்புல உயிர் இருக்கும், இல்ல அவ்வளவுதான். வாங்கடா. கொஞ்சம் சாப்பிடு, சொல்றத கேளு, சாப்பிடு. அக்கா இவ சாப்பிடவே மாட்டேங்கிறா, எப்படியா சொல்லி ஊட்டுங்கக்கா. சரி சரி சரி, வாமா நந்தினி, இந்த நீ சாப்பாடு ஊட்டு. அடம் பிடிக்காம சாப்பிடணும், நம்ம பீச்சுக்கு போகலாம். சரி 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 சரி. என்னடா அழாத அழாத அக்கா அழாதன்னு டியூட்டி கிளம்புறேன், சொல்றேன்ல. சரியா? சார் கொரியர். நீங்க சுப்பிரமணி. வாங்க வாங்க, உட்காரு உட்காரு. அவர் ரூம்ல தான் தங்கி இருக்கேன். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. தேங்க்ஸ் சார். இங்கதானே? ஆமாம் சார். யார் இந்த தம்பி, உனக்கு முன்னாடியே தெரியுமா? அதான்க்கா நான் சொன்னேனே, அன்னைக்கு ஒரு சண்டையில என்ன காப்பாத்துறான்ட்டு. ஆமா. பேர் சுப்பிரமணி, எங்க ஊர் பக்கம் தான். அப்படியா? வணக்கம் தம்பி. உங்க ஒய்ஃபா சார்? ரொம்ப சின்ன வயசா இருக்காங்களே, எப்படி சார்? விதி தம்பி, எல்லார மாதிரியும் ஆசைப்பட்டு காதலிச்சு எல்லாரையும் விட்டுட்டு அவசரப்பட்டு வந்து கல்யாணம் பண்ணோம். வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் முதல் பிரசவம்ன்றது வந்து ஒரு மறுபிறவி மாதிரி. அந்த நேரத்துல புருஷன் மட்டும் இல்ல, பெத்தவங்களும் கூட இருக்கணும்னு கண்டிப்பா ஆசைப்படுவாங்க. என் காயத்ரிக்கு கடைசி வரைக்கும் எந்த உறவுமே கூட இல்லாம போயிடுச்சு. அதனாலதானோ என்னமோ தெரியல, என்னையும் என் குழந்தைய விட்டுட்டு தனியா போயிட்டேன். அதுக்கப்புறம் காதலிச்சு பெத்தவங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. நானும் என் குழந்தையும் அவன் நினைப்பிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு தான்ப்பா சொல்றேன், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கும் துணையா இருப்பா, உன் குழந்தைக்கும் பாதுகாப்பா இருப்பா. என்ன தம்பி சொல்ற? போதும் நிறுத்துங்க. என்ன பாக்குறீங்க? நான் இந்த ஊருக்கு அனாதையா வரும்போது எனக்கு அடைக்கலம் கொடுத்த என் கூட பிறக்காத அக்கா என்னுடைய ஹவுஸ் ஓனர். ஐயோ சாரி, நான் ஏன் சோக கதையை பேசிட்டே இருந்துட்டேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? காஃபி தட்டுமா? இல்ல சார், டெலிவரி நிறைய பண்ணோம், டைம்ல சார் கிளம்புறோம். அப்படியா? ஆமா ஆமா சார். கிளம்புறேன் சார். சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே 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 சார். ரைட், தரேன் வரேம்மா. சார். போய்டா. சரிப்பா. வரேங்கம்மா. ம். இவருக்கு பின்னாடி இப்படி ஒரு வாழ்க்கையா? நான் தான் அவரை தப்பா நினைச்சிட்டேன். அவருக்காக இல்லைனாலும் குழந்தைக்காகவாது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். சாக போற கிழவனே கல்யாணம் பண்ணி வாழும்போது வாழ வேண்டிய வயசு, கல்யாணம் பண்ணா தப்பு இல்ல. ஆமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்திருக்கோம். நாங்கள் எல்லாருமே நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். நந்தினியோட மாமனங்க வெறித்தனமாக தெருவாக சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம நந்தினிக்கும் சுப்புக்கும் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சா அவங்க காதலை பிரித்து வைக்கிறது தான். நந்தினி மாமனுங்க அவனை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி வெட்டுவானுங்க, அதில் சந்தேகமே இல்லை. அதனால சுப்பு குடும்பம் இருக்க சூழ்நிலையில் அவனுக்கு இப்போ காதல் தேவையில்லை. காதல் முக்கியமாக உயிர் முக்கியமானு பார்த்தா இந்த சூழ்நிலையில் உயிர் தான் முக்கியம். பொதுவாக நண்பர்கள் தான் காதலை சேர்த்து வைப்பாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே காதலை பிரித்து வைக்கிற நண்பர்கள் நம்மளாக தான் இருப்போம். மனசாட்சியை மறந்துட்டு இந்த காரியத்தை நம்ம செய்கிறத தவிர
வேற வழி தெரியல. நந்தினி கிட்ட சுப்புவை நீ தான் மறக்க சொல்லணும். இந்த வயசுல இவரே கல்யாணம் பண்ணிக்கும் போது ராம மட்டும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான்? அண்ணே வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி தம்பி. வாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா அக்கா, வாங்க. அண்ணா என்னதான் சிம்பிளா கல்யாணம் பண்ணாலும் இப்படி சொந்த மந்தத்தை கூப்பிடாம செய்யறதுன்றது வாழ்த்து வரவங்களுக்கு நல்ல மனசு வேணும். உன்னை தவிர இங்க எனக்கு வேற யாரையும் தெரியல. ஏன்னா இங்க வர்ற எல்லாருமே இத்தனை வயசுக்கு அப்புறம் இவனுக்கு எதுக்கு கல்யாணம்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உடல் சுகத்துக்காக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல. 60 வயசுக்கு மேல உடம்புக்கு சுகம் தேவையில்லை, மனசுக்கு துணை தேவை. தட்டு தடுமாறி கீழே விழும்போது தாங்கி பிடிக்க ஒரு கை வேணும். நமக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களுக்குன்னு குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல. ஆனா நமக்குன்னு ஒரு மனைவி இருந்தா சாகுற வரைக்கும் பாதுகாப்பா நம்ம கூடவே இருப்பாள்ல. 1 மாசமா உடம்பு சரியில்லாம சரியா சாப்பிட கூட முடியாம பாத்ரூம் கூட போக முடியாம நான் பட்ட கஷ்டம் எனக்குத்தான் தெரியும். அப்பதான் நான் ஒரு முடிவு பண்ணேன், நமக்கு ஒரு துணை வேணும்னு. அதனாலதான் இந்த கல்யாணம். ஏய் நந்தினி, என்ன பண்ற? மகளே, தூக்கி வெளில போடுங்க. நீ ஓடி காலி, நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோமா? ஆடி வா, ஆடிங்கறல. மகளே, இவகிட்ட என்ன பேசிட்டு தூக்கி போடுங்க. வாங்கறல. ஏறு. ஆடி இன்னொரு பண்ண ஏறு. ஏறு மகளே. மகளே, அடிச்சு ஏறுங்க. ஏறு. ஏய் பங்காளி, சீக்கிரம் ஓடி அடி. என்னடி ஓட்டமா காட்ற? உன் தலையெழுத்து எங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி தாகணும். டேய் நந்தினி. என்னங்க பாஸ், கனவு வந்தீங்களா? நந்தினியை அவங்க மாமனுக்கு தூக்கிட்டு போற மாதிரி கனவு கண்டேன். கனவுல கூட ஒன்றும் சேர விட மாட்டாங்களா? அவ்வளோ மோசமான இல்லைங்களா அவங்க மாமனுங்க? அவங்களால கனவுலயே மட்டும் பாஸ் தூக்க முடியும். நம்ம நிஜத்திலே தூக்குவோம், கவலைப்படாம தூங்க. இல்ல நீங்க படுங்க, நான் அப்படியே வெளியே போயிட்டு வந்துடுறேன். காதல டைம் பாஸ் நினைக்கிறேன். இந்த காலத்துல உண்மையான காதலை வாழ வைக்க நினைக்கிறேன். என் காதல் ஜெயிக்கணும். அக்கா நான் கிளம்புறேன் அக்கா. டிஃபன் கொடுத்துட்டேன், நீங்க மதியம் லஞ்ச் பண்ணி ஊட்டி விட்டுருக்கேன். இந்தாங்க. டேய் செல்லம், அப்பாவுக்கு ஒரு கிஸ் குடுறா. அத்தையை தொந்தரவு பண்ணாம விளையாடணும், சரியா? வரக்கா. ராமு நில்லுப்பா. என்ன? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஐயோ அக்கா, எனக்கு முக்கியமான பிக்கப் இருக்கா? அதெல்லாம் இல்ல, இப்பவே பேசணும். எந்த சாக்கும் சொல்லாம உட்காரு. இங்க பாரு, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்க. நீ ஏன் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்னக்கா விளையாடுறீங்களா? என்ன சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க? இப்ப நான் கேட்டதுல என்ன தப்பு? நீங்க கேட்டதே தப்புதான். எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. இத பார், உனக்காக இல்லனாலும் உன் பொண்ணுக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அவ வளர்ந்து பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சதுல இருந்து கல்யாணம் ஆகி இன்னொருத்தர் வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு பொம்பளை தான் பாத்துக்க முடியும், புரிஞ்சுக்க. நான் எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லலையே. பேசாம நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கோ. இவளை விட உன் குழந்தைக்கு பாதுகாப்பா வேற யாரும் இருக்க முடியாது. அக்கா, என் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க எனக்கு தெரியும். அவ்வளவுதான். வரமா? போ, நான் சொன்னா சரியா தான் இருக்கும். நீ போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு நல்ல முடிவோட வா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா, ஐயா. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா இந்தாங்க. உங்க குடும்பத்தோட நல்லா இருப்பீங்க ஐயா. அவ வளர்ந்து பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சதுல இருந்து கல்யாணம் ஆகி இன்னொருத்தர் வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு பொம்பளை தான் பாத்துக்க முடியும், புரிஞ்சுக்க.
எதுக்கு காதல் என்பது ஒரு உடஞ்ச பாட்டிலு அதில் ஏறி கொண்டுமா அட நம்ம கோட்டரு பருவம் என்பது ஒரு பாக்கெட் வாட்டரு உடைச்சு ஊத்துடா வெரி சிம்பிள் மேட்டரு குவா குவா குழந்தை போல கதறுது மனசு அத சமாளிக்க தாய்ப்பாலா இருக்குது சரகு புள்ளி வச்சு கோலமிட்டு பூத்து வரும் காதலே கொள்ளி வச்சு மூடி புட்டு வேற இடம் தேடுமே தொப்புள் கொடி உறவுக்கு பின் அணைப்பதிவா பூங்கொடி உப்பு கொஞ்சம் குடிச்சுக்கிட்டும் உண்மை காதல் வாழுமே சேலை என்பதே ஒரு பாலைவனமடா வாழ்ந்து பார்த்திடு அது பிருந்தாவனமையா பத்த மனச கிழிக்கும் சுயநலமான பேயடா பிறகும் பிழைக்கும் தாஜ்மஹலும் பாறையா குவா குவா குழந்தை போல கதறுது மனசு சமாளிக்க தாய்ப்பாலா இருக்குது சரக்கு நம்ம தூண்டு மனசுக்குள்ள ஆயிரம் இருக்கு இந்த தட்டு கட்ட காதலுக்கு வக்காலத்ததுக்கு அம்மிக்கல்ல குழவிக்கல்லு போல் இருக்கும் ஜோடிதான் அரைச்சதும் பிரிச்சு புடும் காதல் ஒரு போலிதான் ஒத்த சொல்லு ஒருத்தி சொல்லு அதுக்கு வேலை கோடிதான் சுத்தி சுகம் உதறி வரும் காதல் ஒரு தியாகிதான் இலவம் பஞ்சு போல் இந்த காதல் பறக்குமே அந்த கிழவன் நெஞ்சிலும் பழங்காதல் இருக்குமே மட்டமடிக்கும் மொட்டையடிக்கும் இது வேணாண்ட சின்ன தம்பி வரைக்கும் குடியிருக்கும் நான் வாழ்வோமே அதை நம்பி கூவா கூவா குழந்தை போல கதறுது மனசு மாஸ்டர் ரெண்டு ஆம்லெட் போடு மாஸ்டர் சமாளிக்க தாய்ப்பாலா இருக்குது சரகு ஒரு சொல்ல அம்மா தூண்டு மனசுக்குள்ள ஆயிரம் இருக்கு இந்த தட்டு கட்ட காதலுக்கு வக்காலத்ததுக்கு காதல் என்பது ஒரு உடஞ்ச பாட்டில் பருவம் என்பது ஒரு பாக்கெட் வாட்டரு உடைச்சு ஊத்துறா வெரி சிம்பிள் மேட்டரு குவா குவா குழந்தை போல கதறுது மனசு அத சமாளிக்க தாய்ப்பாலா இருக்குது சரகு எம்மம்மோ 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 அங்க பாருங்க குச்சி மூஞ்சி கிடக்குறான் எம்மம்மோ 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 ஃபீலிங்ஸ் அம்மச்சி டேய் போங்கடா நீங்களும் உங்க காதலும். இந்த குழந்தைய நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்குமா. இதோட எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கோடானா கேட்க மாட்டேங்கிறானேம்மா. கடவுள் எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டுவார்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த நம்பிக்கை நீயா ஏன் இருக்கக்கூடாது? நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீயாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த குழந்தைக்கு சித்தியா இருக்கிற நீ ஏன் தாயா இருக்க கூடாது? இங்க பாருமா, உண்மையிலேயே எனக்கு ஒரு பொண்ணு இருந்ததுன்னா ரெண்டாம் தரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு கட்டி வச்சிருவேன்.
எவ்வளோ ஒருத்தி உங்களுக்கு சித்தியா வந்ததுனால தானே நீயும் உங்க அக்காவும் பல கொடுமைக்கு ஆளானீங்க. இப்ப உங்க அக்கா குழந்தையும் அனாதையா நிக்குது. இந்த நேரத்துல நீயும் ஆதரவா இல்லைன்னா இந்த குழந்தையும் உன்ன மாதிரி கஷ்டப்படுமா? நல்லா யோசிச்சு பாருமா. உன்னை என் பொண்ணா நினைச்சு கேக்குறேன். நீயும் அவன மாதிரியே அடம் பிடிச்சா அப்புறம் கடவுள் விட்ட வழிதான். என்னது? நான் தான் கல்யாணம் வேணான்றல, என்ன மறுபடியும் அதை பத்தி பேசிக்கிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய் ஏந்திரு, உன்னாலதான் எல்லாமே. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்ற? ஏய் சும்மா இருக்கா? அக்கா வாடா சும். ஏய் வெளிப்படு. எல்லா குழப்பத்துக்கும் நீ தான் காரணம். வெளிப்பா. ஓடி வெளிய. அக்கா நேரா. முதல்ல ஊர் போறா. அப்புறம் நீ இருக்கு. சொல்லுங்க. ஏய் ஓடி வெளிய. போ வெளிய. சந்தோஷமா இருப்பீங்க உங்களுக்கு. எவ்வளவு பிரச்சனை பாருங்க. நிறுத்தியா? வா வெளியில வா சார். வா வாயாண்ணா கூப்பிட்டுட்டே இருக்கேன். வரேன் சார், வரேன். வண்டியோட பேப்பருங்க அதோ இருக்கு சார். சீக்கிரம் தோகுது சார், இந்தாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும். யார் அது? அது என் மச்சிருச்சு சார். உன்னையும் அவளையும் பார்த்தா அப்படி தெரியலையா? இல்ல சார், சத்தியமா மச்சிருச்சு தான் சார். வாயாங்க. இந்த நேரத்தில் அடிச்சுட்டு வரேன். நான் சொன்னேன் சார், மச்சிருச்சு சார். பார்த்தா உன் மச்சிருச்சு மாதிரி தெரியலையா? வாயாங்க. என்ன குடிச்சிருக்கியா? லைட்டா. யோ நீ குடிச்சிருக்க. கான்ஸ்டபிள் இவனை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போங்க. ஊருக்கு போறேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல கூட போறேன் சார். 1 ஹவர் கூட்டி வந்திருக்க. புரிஞ்சிக்க மாட்டீங்களா சார்? போ எடு வேற ஸ்டேஷன் கூட. சொல்லுங்க நீங்க. அங்க வந்து உன்னை பேசி. இது உன்னால எவ்வளவு பிரச்சனை பாரு எனக்கு. யோ இந்த 2 வீலர் மடக்கு. நிப்பாட்டு. நிறுத்து. ஏய் குடிச்சியா? ஆயுதே. சார் அவன்லாம் குடிக்கல, நான் தான் குடிச்சிருக்கேன். நான் வரேன். சுப்பு நீ ரூம் போ, நான் வந்துடுறேன். இல்ல குரு, நானும் உங்களோட வந்துடுறேன். சொன்னா கேளு. நீ டாக்டருக்கு படிக்க போறவன். என்னடா பேசிறீங்க? லைஃப் ஸ்டைல் ஆயிரும். சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏய் கிளம்பு. அப்புறம் பேசிக்கலாம். ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க தப்பானவங்க கிடையாது. 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. போதுமா? உன் அவசர புத்தினால ஒரு குடும்ப பொண்ண இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சு கேவலப்படுத்திட்டியே. இங்க நீ உடனே அவ கழுத்துல தாலியை கட்டி அவளை பொண்டாட்டியை ஏத்துக்கணும். அப்பதான் இந்த கலங்கத்தை தொடக்க முடியும். என்னக்கா அக்கா சொல்றாங்களா சைடா? பாருமா நந்தினி, உங்க அக்கா குழந்தைக்காக இந்த வாழ்க்கையை ஏத்துக்கமா. கால்ல விழுந்து கேக்குறேம்மா. எந்திரிங்க சொல்றேன். ஏம்மா நீங்க போய் என் கால்ல. நந்தினி, எல்லா காதலும் ஜெயிக்கிறது இல்ல. நமக்கு என்ன வாழ்க்கை அமையுதோ அதை சந்தோஷமா ஏத்துக்கணும். அதான் எல்லாருக்குமே நல்லது. சுப்பு தேடிக்கிட்டு இருக்க நந்தினி இவதானா? கண்டுபிடிங்க பாப்பா. காயத்ரி எங்க இருக்க? எங்கடி இருக்க? எங்கெல்லாம் தேட விட்டேன். இங்கதான் இருக்கியா? அம்மா இங்கதான் இருக்கேன். என்ன இப்ப என்ன மறைச்சிரு சுப்பு. நீ நல்லா வாழணுன்றதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். நீ டாக்டர் ஆகி நல்லா வாழணும் சுப்பு. அந்த ஆட்டோக்கார வீட்டுல இருந்து நந்தினியை சுப்பு அழைச்சிட்டு வந்துட்டானா? குருவுக்கு இப்படி அவசரப்பட்டியே சுப்பு.
நானும் ஜெயிப்பேன், என் காதலும் ஜெயிக்கும். தாயில்லா குழந்தைக்கு அவள் தாயானாள். சேயான தாய்க்காக இவன் தாயானான். அவர்களின் உணர்வை மதித்து வாழ புறப்படும் இந்த இதயங்களை வாழ்த்துவோம்.